அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு இன்னும் இன்னைக்கு 2ஆம் தேதி தான் ஆகுது. இருந்தாலும் ஜூன் 3 அப்படின்றது நமக்கு எப்பவுமே ஒரு உற்சாகமான நாள். குறிப்பா இது வந்து கலைஞருடைய நூற்றாண்டு. அதனால கண்டிப்பா அது வந்து நம்மளால சொற்கள்ல சொல்ல முடியாது. அது எவ்வளவு உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு. அது கலைஞர் நம்மளோட இல்லை அப்படின்ற அந்த ஏக்கம் அது எப்பவுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தோழர் பாலா வந்து கொடுத்த தலைப்பு வந்து தொல்காப்பிய பூங்கா, கலைஞருடைய தொல்காப்பிய பூங்கா. எனக்கு என்னன்னா, இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மதிய நேரத்துல அந்த லஞ்சுக்கு அப்புறம், மதிய உணவுக்கு அப்புறம் வர சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் தூங்குவாங்கன்ற மாதிரி நம்ம ஊர்ல இப்ப விடியற் காலையில இருக்கு. இலக்கணம் குறித்து பேசணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கிறேன் நானே. எல்லாருக்கும் தூக்கம் வரக்கூடிய ஒரு பாடமா இருக்குமே அப்படின்னு. ஆனாலும் கலைஞர் அவர்கள் அது ரொம்ப அழகா அவருடைய நடையில, கவிதை நடையில அவர் அந்த இலக்கணத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. எனவே அதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா உற்சாகம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாம தொல்காப்பிய பூங்கா குறித்து போகலாம். தொல்காப்பியம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு இலக்கண நூல். தமிழுக்கு, அதாவது இலக்கிய நம்முடைய தமிழ் நூல்கள்ல நமக்கு கிடைத்த முதல் நூலும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல் அது. பொதுவா ஒரு இலக்கண நூல் ஒரு மொழியில வருது அப்படின்னா அதற்கு முன்னாடி அந்த மொழி வந்து நல்லா தழைத்து மக்களுடைய பேச்சு மொழியாக இருந்திருக்கணும். அதுல நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கணும். பிறகுதான் இலக்கண நூல் தோன்றும். அது எல்லா மொழிகளுக்கும் அதான் அடிப்படை. எடுத்தோடனே கிராமர் வராது, லிட்ரேச்சர் தான் முதல்ல. அதை வச்சுதான் அவங்க வந்து இலக்கணத்தை வந்து வகுப்பாங்க. அப்போ இதுவே 2500னா அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் எத்தனை ஆண்டுகளாக மக்கள் பேச்சு மொழியாக, அப்புறம் வரி வடிவம் பெற்று, அதுக்கப்புறம் அதுல இலக்கியங்கள் தோன்றி பிறகு இலக்கண நூல் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப மலைப்பாதான் இருக்கும். அந்த தமிழினுடைய தொடர்ச்சின்றது எத்தனை ஆண்டுகளா இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, தொல்காப்பியம் தான் முதல் நூல் அப்படின்னா கூட தொல்காப்பிய நூற்பா, அந்த நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிச்சு நினைவு இருக்கலாம் எல்லாருக்கும். சின்ன சின்ன நூற்பா படிப்போம் இல்லையா? அந்த நூற்பால வந்து அவரு தொல்காப்பியர் என்ன எழுதுவார்னா, என்மனா புலவர் என்மனா புலவர்னு எழுதிட்டு வருவார். அப்படின்னா அவருக்கு முன்னாடி நிறைய புலவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்ற பொருள்ல வரும். அப்படின்றதுனால நம்முடைய தமிழ் அறிஞர்கள், கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தொல்காப்பியத்திற்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய இலக்கண நூல் இருந்திருக்கு. அதை வந்து நாம நிறைய இழந்துட்டோம். ஆனா நமக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தான். அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய நூற்பா, அது நிறைய நூற்பாக்கள் இருக்கு. கலைஞர் வந்து ஒரு 100 நூற்பாக்களை மட்டும் எடுத்து அதை அவருடைய நடையில் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அதுதான் அதுல ரொம்ப சிறப்பு. ஒரு ஏன்னா இலக்கணம் அப்படின்றது கிட்டத்தட்ட கணக்கு போலதான். நீங்க வந்து ரொம்ப கவனிச்சீங்கன்னா நமக்கு புரியும், கவனிக்கலன்னா அது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது போலதான் தோணும். அதுல ஒவ்வொரு பூவாய் எடுத்து ஒரு மாலை போல தொடுத்து அந்த தொல்காப்பிய பூங்காவை வந்து ஒரு பூங்கா அப்படின்னு அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அதை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு மலைப்பா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 நாட்கள்ல கலைஞர் அதை எழுதி முடிச்சிருக்கிறாரு. 2002 செப்டம்பர் 1ஆம் தேதி கோவால கலைஞர் இருந்து அதை எழுத தொடங்குறாரு. 3ஆம் தேதி அக்டோபர் மாசம் 2002 சென்னையில அதை முடிக்கிறார். கிட்டத்தட்ட அவ்வளவுதான். அவரு அதை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக ஒரு 2 நாள் அதுதான் எடுத்திருக்கிறாரு அவரு. ஒரு இலக்கண நூலை 33 நாட்களுக்குள்ள எழுதி முடிக்க முடியுமா அப்படின்றதே ஒரு மலைப்பான செய்தி. அது கலைஞரால் தான் முடியும். துரைமுருகன் ஐயா ஒரு தடவை சொன்னதா எனக்கு நினைவு. அதாவது கலைஞர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், நீங்க இலக்கியம்லாம் எழுதுறீங்க, அதுக்கே வந்து இந்த தமிழறிஞர்கள்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க இலக்கணம் எழுதுனீங்கன்னா கேட்கவே வேணாம், அதுல இது குறை அது குறைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கலைஞர் சொன்னாராம், அதுதானே என் சேலஞ்ச், வாழ்க்கைன்னா அதுதானே, எனக்கு சேலஞ்சை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதா அவர் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. நீங்க இந்த தொல்காப்பிய பூங்காவை படிக்கும் பொழுது அந்த மலைப்பு வந்து அவர் சொன்ன அந்த சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணாரு இல்லையா? உண்மைக்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா இலக்கணம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கடினமான ஒரு பாடம். அதுக்குள்ள அவர் நிறைய கற்று அவர் ரொம்ப அழகா அத சின்ன சின்ன கதைகள் மூலம், பாடல்கள் மூலம், ஒரு சின்ன கவிதை நடையில அந்த இலக்கணத்தை நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல முதல்ல வந்து நமக்கு தெரியும், இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது அடிப்படை. இது வந்து நம்ம இலக்கணமே தெரியலனாலும் இது எல்லாருக்குமே தெரியும். 12 உயிரெழுத்துக்கள் ஆல இருந்து ஔ வரை. இக்கு வந்து ஆயுத எழுத்து.
அக்கு வந்து ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் இக்கு முதல் இன்னு முதல் மெய் எழுத்து. இது நமக்கு தெரியும். இதுக்கு தொல்காப்பியத்துல வந்து நமக்கு நூற்பா இருக்கிறது. மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. அதாவது இந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி தோன்றும் அப்படின்றதுக்கு மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கு. இதோட பொருள் வந்து நமக்கு இப்படியே படிச்சா மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையேனா என்ன அப்படின்னு யோசிப்போம். கலைஞர் சொன்ன அந்த கதையோடு சேர்த்து நாம படிச்சோம்னா அது ரொம்ப எளிமையா நமக்கு புரியும். அதாவது உயிரும் மெய்யும் அவர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறாரு. உயிரும் மெய்யும் தான் இந்த நூற்பாக்கு கலைஞர் கொடுத்திருக்க தலைப்பு. ஆசிரியர் வகுப்பறையில மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்ப வந்து மாணவர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு பையன்கிட்ட. அவன் பேர் வந்து மாணிக்க வாசகன். அப்ப ஆசிரியர் கேட்கிறாரு, உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னும் பொழுது 12 உயிரெழுத்துக்கள் அப்படின்றான். அதை எப்படி நீ ஞாபகம் வச்சுப்ப அப்படின்னு ஆசிரியர் அவன்கிட்ட கேட்கும் பொழுது, நான் பன்னிருகை முருகனை நினைவில் வைத்து அதை ஞாபகத்துல வச்சுப்பேன் அப்படின்றான். அப்போ ஆசிரியர் சொல்றாரு, சரி பக்தி வடிவுல நீ ஞாபகம் வச்சுக்கிறியா, சரி அப்படின்னுறாரு. அதுக்கப்புறம் பூங்கொடின்னு ஒரு மாணவி, அந்த மாணவி கிட்ட கேட்கிறாரு, எப்படி நீ ஞாபகம் வச்சு உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்றதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 18 12 நான் எப்படி ஞாபகம் வச்சேன்னா, குறிஞ்சி மலர் அது 12 ஆண்டுகள் ஒரு முறை தானே பூக்கும், அதை நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஒரு உழவர் மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு ஆசிரியர், நீ எப்படி நினைவுல வச்சுப்ப உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்றதுக்கு அப்படின்னும் போது அவன் சொல்றான், தை மாதம் தானே பொங்கல், பொங்கல் வந்து எங்க வீட்டுல எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு நாங்க வந்து புதுப்பானை எல்லாம் வச்சு புத்தாடை எல்லாம் உடுத்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். அது முடிஞ்ச உடனே அடுத்த 12 மாதம் நாங்க எண்ணிக்கிட்டே இருப்போம் எப்ப அந்த தை மாதம் வரும்னு, அப்படி நான் நினைவுல வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சரி, அப்ப 18 அப்படின்னு வரும்போது அதை நீங்க எப்படி நினைவுல வச்சுப்பீங்க மெய்யெழுத்துக்கள்னு ஆசிரியர் கேட்கிறாரு. அப்ப மறுபடியும் அந்த மாணிக்க வாசகன்ற பையன் எழுந்து சபரிமலை படிகள் 18 இல்ல, நான் அப்படி நினைவுல வச்சுப்பேன் அப்படின்றான். இப்ப பூங்கொடி கிட்ட கேட்கும் பொழுது பூங்கொடி சொல்றா, நான் அதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, சேரன் செங்குட்டுவன். இதுதான் வந்து இந்த இடத்துலதான் கலைஞர் அவருடைய அந்த ஐகானிக் இது வந்து கொண்டு வராரு. இதுலயே நீங்க பாக்கலாம், மாணிக்க வாசகன்ற பையன் பக்தி ரீதியா சொல்றான். ஒரு பெண் கதாபாத்திரம் தான், அழகான தமிழ் பெயர் கொண்ட பெண் கதாபாத்திரம் தான். அதுல வந்து அவ ஒரு பகுத்தறிவு சார்ந்து அவ அதற்கான பதில கொடுத்துக்கிட்டே வரா. அந்த இடத்துலயே கலைஞருடைய அந்த நுண்ணறிவை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 18 மெய்யெழுத்துக்களுக்கு பூங்கொடி என்ன சொல்லுவா அப்படின்னா, சேரன் செங்குட்டுவன் நமக்கு தெரியும், கண்ணகிக்கு கல் கொண்டு வந்து சிலை எடுத்தவன். குயிலாலுவம் என்ற இடத்திலிருந்து கனக விசையர் என்ற ஆரிய மன்னருடன் போரிட்டு வென்று அவன் அவங்க தலையில கல்லேற்றி வந்து அவன் இங்க வந்து சிலை வடித்தான் அப்படின்றது வரலாறு. அப்ப வந்து அவன் சிலை எடுக்கும் பொழுது அவன் சொன்னான், நான் கனக விசையரை வந்து சிறைப்படுத்திட்டு அவன் சொன்னான் அப்படின்றத பூங்கொடி வாயிலாக கலைஞர் எழுதுகிறார். தேவாசுர போர் 18 ஆண்டுகள் நடந்தது, ராமாயண போர் 18 மாதங்கள் நடந்தது, பாரத போர் 18 நாட்கள் நடந்தது, இமயம் வந்து இந்த செங்குட்டுவன் நடத்திய போர் 18 நாழிகையில் முடிந்து விட்டது அப்படின்னு நான் நினைவுல வச்சுப்பேன். சேரன் செங்குட்டுவன் இதை சொன்னதா அந்த பூங்கொடி சொல்லி இதை நான் நினைவுல வச்சுப்பேன். அதன் மூலம் எனக்கு மெய் எழுத்துக்கள் 18 நினைவுல இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப இது என்னது, சேரன் செங்குட்டுவனுடைய வரலாறு மட்டும்தான் இதுல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதுல ரொம்ப நுண்ணிய பார்வை, கலைஞருடைய நுண்ணிய பார்வை இதுல இருக்கு. அவர் ரொம்ப அழகா பாருங்களேன், தேவாசுர போர் 18 ஆண்டுகள் நடந்தது, இதெல்லாம் ஆரியம் நடத்திய போர், அவங்களுடைய புழுகு மூட்டைகள் இதெல்லாம். இப்ப ராமாயண போர் 18 மாதங்கள், பாரத போர் 18 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரியம் திராவிடத்தை அடிமைப்படுத்த நீங்க இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் நான் சேரன் செங்குட்டுவன் கனக விஜயன் வந்து வடபுலத்துல இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் அவங்க வந்து அவங்கள நான் சிறை எடுக்கிறதுக்கும் இதை வந்து முடித்து வைப்பதற்கும் எனக்கு 18 நாழிகைகள் தான் ஆயிற்று. அது வந்து ஒரு வரலாறு தானே, தமிழ்நாட்டினுடைய வரலாறு தான். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளா நாம் அடிமையா இருந்தோம். ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள நாம தலைகீழ் புரட்சி இங்க நடந்திருக்கு. அததான் வந்து அந்த 18 நாழிகை அதற்கு ஊடாக கலைஞர் வெளிப்படுத்துவதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை வந்து ரொம்ப அழகா இதை நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த உயிர்மை நான் முதல்ல ஒரு நூற்பா படிச்சேன் இல்லையா, அந்த உயிர்மை இதுக்கு போலாம். இந்த உயிர்மை சொல்லும் பொழுது அது இன்னும் அழகா கலைஞர் எழுதியிருப்பாரு. அவர் வந்து கடற்கரையில நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கலைஞர் தொடங்குவார். எப்பவுமே கடற்கரையில கலைஞர் போவாரு, அவங்க நண்பர்களோட பேசுவாருன்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அதையே அவர் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல காந்தியோடைய சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து
வடதிசையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தை என்னுடைய கண்கள் வட்டமிட்டதுன்னு கலைஞர் எழுதியிருப்பார். அப்போ எப்பவுமே வந்து நாம கேள்விப்பட்டிருக்கோம், கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே அந்த தலைமைச் செயலகத்துக்கு போகும் பொழுது, அண்ணா நினைவகம் வரும் பொழுது தானா அவருடைய கண்கள் திரும்பும். ஒரு நிமிஷம் அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு. அவருக்குள்ள எழும்பக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள், அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து அவர் எழுதுறாரு. நான் அந்த நினைவகத்தை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது எனக்கு அண்ணா மறைந்த போது நான் எழுதிய கவிதை வரிகள் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அடுத்த வரியில எழுதுவாரு, மன்னிக்கவும் மறந்தால் தானே நான் நினைப்பதற்குன்னு எழுதிட்டு அதுல சில வரிகள் எடுத்து எழுதியிருப்பாரு. நாம நிறைய தடவை அந்த கவிதையை கேட்டிருப்போம் கலைஞருடைய குரலில். நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய் நியாயந்தானா, கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதியோ, நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கு இதயம், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்குமிடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அத்தை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு அந்த கவிதை வரிகள் போகும். நமக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு அந்த நினைவிடம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது அப்படின்றத நாம எண்ணி பார்க்கிறோம். ஒரு 2018 அது நடக்கும் பொழுது கூட அவருடைய வரிகள் தான் நமக்கு நினைவு வந்தது. ஏன்னா அவருடைய அதுதான் ஆசை, அதுதான் அவருக்கு வந்து அண்ணா நினைவிடத்தின் பக்கத்தில் தன்னுடைய நினைவிடமும் இருக்க வேண்டும் என்றது. அது நடக்க முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருந்த போது கூட அதை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அதை எப்படி கையாண்டு அதை நிறைவேற்றி காட்டினார் அப்படின்றதெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கவிதையை சொல்லிட்டு இந்த வரிகளை நான் உச்சரித்து கொண்டே இருந்தேன். அப்போ என்னுடைய கண்கள்ல வந்து கண்ணீர் பெருகியது. அதை பார்த்து என்னுடைய நண்பர்கள் வந்து கொஞ்சம் துணுக்குற்று என்னுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னுட்டு ஒரு நண்பர் வந்து கலைஞர்கிட்ட கேட்டாராம், என்ன இருந்தாலும் தமிழ் தந்த அருங்கொடையை வந்து நீங்க எண்ணி பார்க்கணும். ஆவை முதலெழுத்தாக கொண்ட அண்ணா நமக்கு தலைவர், இன்றைக்கு காவை முதலெழுத்தாக கொண்ட கலைஞர் நமக்கு தலைவர் அப்படின்னு சொன்னதா கலைஞர் வந்து பதிவு செய்யறார். அப்ப கலைஞர் வந்து குறுக்கிட்டு சொன்னாராம், ஐயா, தமிழில் இக் என்ற மெய்யெழுத்து தான் நான், அத்துடன் ஆ என்ற உயிரெழுத்து சேர்ந்தால்தான் க என்ற உயிர்மை எழுத்து என் பெயரில் முதலாக அமைந்தது, அதனால் புரிந்து கொள்ளுங்கள், இக் எனும் மெய்யுடன் ஆ எனும் உயிரெழுத்து சேர்ந்தே கருணாநிதியாக, இது கலைஞர் எழுதியிருக்கிறாரு, அதனால அந்த சொல்ல நான் படிக்கிறேன், கருணாநிதியாக இயங்குகிறது அப்படின்னு அந்த அதாவது அந்த நூற்பாவினுடைய விளக்கத்தை அவர் சொல்லியிருப்பார். இப்போ மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. இப்ப நமக்கு இந்த நூற்பா புரியும். கா அப்படின்ற உயிர்மை எழுத்து எப்ப வரும், இக்கு கூட்டல் ஆ தான் கா. அப்போ மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே, மெய் மீது உயிர் வந்து அது ஒன்றினால்தான் நம்மளுக்கு உயிர்மை கிடைக்குது. அப்ப இதை நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் இனிமேல் நமக்கு என்ன நினைவுக்கு வரும்னா, இக்கு என்ற அந்த மெய்யெழுத்தோடு ஆ என்ற அண்ணா என்ற உயிரெழுத்து வந்து சேர்ந்த பொழுதுதான் நமக்கு கலைஞர் என்ற மிகச்சிறந்த மனிதர் கிடைத்தாருன்னு அவர் எழுதுறாரு. அப்ப இந்த நூற்பா வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த உயிர்மை எழுத்துக்கள் நினைக்கும் பொழுதுதான் இந்த நூற்பா நமக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு அழகா அதை வந்து வரலாற்றோடு சேர்த்து அண்ணாவை பற்றி சொல்லி நமக்கு வந்து அத மனதில் பதிய வைக்கின்றார் கலைஞர். அதே போல இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நூற்பால ஒரு செய்தி இருக்கு, தொல்காப்பிய நூற்பால. அதாவது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சினம், வறுமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் தொல்காப்பிய பூங்கா என்ன சொல்லுது அப்படின்னு கலைஞர் வந்து எடுத்து கொடுக்கிறார். என்ன சொல்லுது அப்படின்னும் பொழுது, இந்த சினம் அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாவே என்ன சொல்லுவாங்க, ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினம்லாம் அதிகமா கொள்ளக்கூடாது, அது உடலுக்கு நல்லது இல்லை, மனதுக்கும் நல்லது கிடையாது, எதிரில இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால ரொம்ப கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சினம் என்ற சொல்லை சிறப்பாக பயன்படுத்துவதும் கூட உண்டு. எப்ப சினம் சிறப்பாகும், இது நமக்கு அடுத்த கேள்வி வருதுல. சினம் வந்து கொள்ளக்கூடாதுன்றதுதான் பொதுவா சொல்றாங்க. சினம் எப்போ சிறப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கலைஞர் சொல்றாரு, இனமான முரசு கொட்டி சினவேங்கை கூட்டம் எழுந்ததுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வர சினம் சிறப்பானதுதான் இல்லையா. ஏன்னா அந்த இடத்துல வேங்கை கூட்டம், அதாவது சினவேங்கை கூட்டம்னு சொல்லும் பொழுது வேங்கை கூட்டம் எனும் சொற்றொடருடன் சினம் சேர்ந்து பெருமை கொள்கிறது. அப்போ சினம் என்பது தீமைதான், ஆனால் அதை நீங்க எந்த இடத்துல பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்றது போல் அதற்கு சிறப்பு வரும்.
இன்னொரு எடுத்துக்காட்டு பேதமை அப்படின்னு சொல்றோம். பேதமைனா என்ன? அறியாமை. குறிப்பா பெண்களை வந்து பேதமை அப்படின்னு, பேதை பெண் அப்படின்னு சொல்றத நாம கேட்டிருக்கோம். அறியாத பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவற்றவர்கள் அப்படின்னு ஏசிடும் போது சொல்ற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு கலைஞர் எழுதிட்டு, ஆனா ஒரு இளம் பெண், ஒரு முதியவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அந்த ஆள் வந்து இறந்துடுறாரு ரொம்ப சீக்கிரத்துல. அப்ப அந்த பெண் வந்து கைம்பெண் ஆகி விடுகிறாள். அப்ப அவளை பார்த்து பாவம் உலகமறியாத பேதை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல வந்து பேதைன்ற சொல் அறிவற்றவள் என்றோ இல்ல அறியாமை கொண்டவர்கள் என்றோ பொருள்படாது. அவள் வந்து இறக்கப்படுவதற்குரிய சிறப்பு சொல்லாக இந்த இடத்துல பேதை பயன்படுத்தப்படுகிறது. அதே போலதான் பொறாமை. பொறாமைன்றது மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கலைஞர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில நடந்த எடுத்துக்காட்டு. அவருடைய பராசக்தி திரைப்படம் வெற்றி பெற்று மிகப்பெரிய புகழ் கிடைக்கின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் அவர் வீட்டுக்கு வந்து கலைஞரை வந்து கட்டிப்பிடித்து, உம்மை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்குதையா அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த இடத்துல பொறாமை அப்படின்றது வெறுக்கத்தக்க குணம் கிடையாது. இது வந்து பாராட்டுதல் அப்படின்ற அந்த பொருள்ல வரும். அதே போலதான் வறுமை. வறுமை அப்படின்ற அந்த நிலையை பார்க்கும் பொழுது கலைஞர் எழுதுறாரு, எல்லா ஆட்சி என்ன நினைக்குது, எல்லா ஆட்சி வந்தாலும் வறுமை ஒழிப்போம், அது ஏற்கத்தக்கதல்ல, வறுமையே வெளியேறு, இப்படிதான் நம்ம முழக்கமிடுறோம். ஆனா வள்ளலார் வந்து பயன்படுத்துவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இந்த இடத்துல வறுமையில் உழல்வோரை கண்டு கண்கலங்கிய நிலையில் அவர் வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த வறுமை அப்படின்ற அந்த சொல்ல வாடிய பயிர் என்ற நிலையில வரும் பொழுது அந்த இடத்துல அது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சினம், பேதமை, பொறாமை, வறுமை இது வேண்டத்தகாதவை ஆனாலும் சிறப்பான சொல்லாகவும் இடத்திற்கேற்ப அமையும் அப்படின்னு கலைஞர் வந்து எடுத்துக்காட்டுகளோட சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு தொல்காப்பிய பூங்கால தொல்காப்பியத்துல இதுக்கு நூற்பா இருக்கு. என்ன நூற்பானா, சினனே பேதமை நிம்பிரி, நிம்பிரினா பொறாமை, நல்குரவு, நல்குரவுனா வறுமை, அனைநாள் வகையும் சிறப்போடு வருமே. இது இழிவான ஒரு பயன்படுத்துதல் தான் என்றாலும் அதற்கு சிறப்பும் உண்டு அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா இருக்கிறது. அப்ப அதற்கு கலைஞரனுடைய பொருள் வந்து இதுதான். இதை நீங்க எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறோமோ அதற்கு ஏற்ப அதனுடைய பொருள் மாறும் அப்படின்னு. இப்ப நீங்க அந்த தொல்காப்பிய பூங்காவை போய் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு இது எப்பவுமே மறக்காது. அப்படியே வந்து நினைவுல நமக்கு கண்டிப்பா அது இருக்கும். அது ரொம்ப அழகா கலைஞருடைய அதனுடைய எழுத்தாற்றல், அது அழகா அவர் வந்து நமக்கு புரிகின்ற வகையில் அவர் கொடுக்கிறார். அடுத்தது வாகை திணை அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த வாகை திணைனா என்ன? முதல்ல நமக்கு வந்து புறத்திணைகள் அப்படின்னு இலக்கியத்துல இருக்கு. குறிப்பா சங்க நூல்களை படிக்கின்ற பொழுது அகத்திணை புறத்திணைன்னு சொல்லுவாங்க. இந்த புறத்திணையில வெற்றி, கரந்தை, காஞ்சி, வாகை இப்படி நிறைய திணைகள் இருக்கு. நேற்று கூட நம்ம சங்க இலக்கியம் பற்றி பார்க்கின்ற பொழுது வெற்றி திணையை பத்தி பார்த்தோம், கரந்தை பற்றி பார்த்தோம். கரந்தை போர் அப்படின்றது ஆணிரைகளை மீட்டு கொண்டு வருவது. வெற்றி ஆணிரைகள்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த பசு கூட்டத்தை திருடிட்டு போயிடுவாங்க, அதுதான் வெற்றி. போருக்கு அழைப்பதற்காக திருடிக்கிட்டு போவாங்க, இவங்க போய் மீட்டுக்கிட்டு வருவாங்க கரந்தை. வாகைன்றது வெற்றி பெற்று யார் வாகை சூடுகிறார்கள், இதுதான். இந்த வாகை திணையை பற்றி கலைஞர் எழுதுறாரு. நம்ம நூற்பாவை கடைசியில பார்ப்போம். ஏன்னா நீங்க நூற்பாவை முதல்ல பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்னு தோணும். கலைஞர் எழுதுன அந்த வரிகளையே நாம பார்ப்போம். அதாவது வாகை திணைனா என்ன? நீங்க போரில் வெற்றி பெறுவது மட்டும் வாகை திணை கிடையாதுன்ட்டு கலைஞர் ஒரு இடத்துல எழுதுறாரு. வாழ்க்கையில் ஒரு உன்னதமான குறிக்கோளை நல்லொழுக்க வழியில் அடைவது, அது கூட வாகைதான். நீங்க போர்க்களத்தில் மட்டும்தான் வாகை சூட வேண்டும் அப்படின்னு கிடையாது. நீங்க தினம் தினம் வாழ்க்கையில் நாம பெறக்கூடிய நல்லொழுக்க வழியில் நின்று பெறக்கூடிய வெற்றியும் கூட வாகைதான். அப்ப வாகையின் இயல்பு, இலக்கணம் இது வந்து பொருளதிகாரத்துல தொல்காப்பியத்துல வருது. அந்த நூற்பா தொடங்கும் பொழுது எப்படி தொடங்கும் அப்படின்னா, அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் அப்படின்னு ஆரம்பமாகிறது. இப்பதான் கலைஞர் கேட்கிறாரு, அது என்ன பார்ப்பன பக்கம்? தொல்காப்பியம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கக்கூடிய நூல்னு சொல்றோம். அதுல வந்து பார்ப்பன பக்கம் அப்படின்னு வருதே, அப்ப தொல்காப்பியத்துல பார்ப்பனர் எங்கே வந்தனர் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அப்ப கலைஞர் எழுதுறாரு, அவர்கள் வந்து விட்டனர். இது வந்து பொருளதிகாரம். நமக்கு முதல்ல எழுத்து, சொல், பொருள் இப்படிதான் இருக்கும் தொல்காப்பியத்துல. அப்போ எழுத்ததிகாரத்திலேயே அதற்கான மணியோசை, அதாவது யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ற மாதிரி எழுத்ததிகாரத்திலேயே அதற்கான இது வந்து தொல்காப்பியர் எழுதியிருப்பாரு. என்னன்னா, வட சொற்கிழவி வடவெழுத்தொரி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாக்குமே. அதாவது
அதுல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வடமொழி சொற்கள் இருக்கு இல்லையா, நாம் அதை தமிழ்படுத்தி எழுதுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கிருஷ்ணன் எடுத்துக்கோங்க, கிருட்டினன் அப்படின்னு எழுதுறோம். இருந்தாலும் கூட அது வடச்சொல் தான் இல்லையா? நீங்க என்னதான் அதை தமிழ்படுத்தி நாம எழுதினாலும் அது வடச்சொல் தான். அததான் தொல்காப்பியர் சொல்றாரு, வடமொழி ஒலி நீக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களுடன் அமைந்த சொற்கள் வட சொல்லாகும். இது அந்த எழுத்ததிகாரத்துல இருக்குது. அப்போ இது பொருளதிகாரத்துல பொருளதிகாரம் பின்னாடிதான் வருது. அதனால நீங்க வியப்படைய வேண்டாம். பார்ப்பனர்கள் தொல்காப்பிய காலத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஏன்னா தொல்காப்பிய காலம் ஏற்கனவே நான் சொன்னது போல 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கிமு 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது வந்துட்டாங்களா அப்படின்றது உங்களுக்கு வியப்பாதான் இருக்கும். ஆனா வந்து விட்டார்கள். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ஸ் இன் பிராமின் கண்ட்ரி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல அவர் அதை எழுதியவர் ஒரு பார்ப்பனர் தான். அவர் அதுல தெளிவா குறிப்பிட்டிருப்பார், 3 அலைகளாக பார்ப்பனர்கள் தமிழ் நிலத்தை நோக்கி வந்தார்கள் வடக்கிலிருந்து அப்படின்னு. ஒவ்வொரு அலையா வராங்க அவங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொல்காப்பிய நூற்பாவை இப்ப கலைஞர் கொடுக்கிறாரு. அந்த பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய, புறத்திணையில் இருக்கக்கூடிய தொல்காப்பிய நூற்பா என்னன்னா, அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும், ஐவகை மரபின் அரசர் பக்கமும், 2-3 மரபின் ஏனோர் பக்கமும், மறுவில் செய்தி மூவகை காலமும், நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும், 4 வழக்கின் தாபத பக்கமும், பாலரி மரபின் பொருணர் கண்ணும், அணைநிலை வகையோடு ஆங்கெழு வகையின் தொகைநிலை பெற்றது என்மனார் புலவர். என்மனார் புலவர்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். என்றார்கள் புலவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த பொருள்ல வரும். இப்போ இந்த அறுவகைப்பட்ட பார்ப்பனர் பக்கமும்க்கு என்ன பொருள் அப்படின்னா, ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 வகையும் பார்ப்பனர்களினுடைய முக்கியமான கடமை. அரசருக்கு அடுத்தது கடமை சொல்றாங்க. அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகை மரபின் அரசர் பக்கமும் அடுத்து வருது. அப்ப அரசருக்கு என்ன கடமை? ஓதல். ஓதல் படிக்கலாம். ஓதுவித்தல் அவங்களுக்கு கடமை கிடையாது. வேட்டல், ஈதல், படை உதவி வழங்குதல், குடிகளை பாதுகாத்தல், இதுதான் அரசருடைய கடமை. வணிகருக்கும் வேளாளர் எனும் உழவர் பெருங்குடியினருக்கும், அதுதான் 2-3 மரபின் ஏனோர் பக்கமும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓதல், வேட்டல், ஈதல், உழவு, வணிகம், கால்நடை பேணுதல் ஆகிய 6 வகையும். அதுக்கப்புறம் வர நூற்பாலாம் இந்த கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்ற மூவகை காலத்தையும் ஆய்ந்திடும் நல்லறிவாளன் கடமையும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை சொல்லி அதுக்குள்ள கலைஞர் ரொம்ப போகாம இதை மட்டும் எடுத்திருக்கிறார். அப்ப இந்த முக்கியமா இந்த வேட்டல், வேட்பித்தல் இதனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேட்டல்னா நமக்கு தெரியும், வேள்வித்தி வளர்த்தல். வேட்பித்தல்னா வேள்வி செய்ய வைத்தல். அப்ப இது பார்ப்பனர்களுடைய கடமை அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கு. அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல இலக்கணம் ரொம்ப பின்னாடிதான் வந்திருக்கு. இலக்கியம் நமக்கு முற்பட்டு இருக்கும். அப்ப இலக்கியத்திலும் அந்த பயன்பாடு இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால்தான் இலக்கணத்துல அவங்களால அமைக்க முடிஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப முன்னாடியே பார்ப்பனர்கள் இங்க ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற அந்த செய்திய அவரு சொல்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா, வேள்வியும் யாகமும் வேதியர்களின் சாதுர்த்தியத்தால் தமிழ் நிலத்தில் வேர்விட்டு கிளை பரப்பி விழுதுகளும் விடத் தொடங்கி விட்டன. கலைஞர் எழுதுறார், வீரத்தால் வெற்றிகளை குவிக்கலாம், அதற்கு வெஞ்சமர் புரிவதுடன் விவேகத்தாலும் வாழ்க்கையின் வெற்றிக்கு விதவிதமான நற்செயல்களை நாடு கடந்த அளவில் கூட நடத்தி மகிழலாம். அவற்றை மறுத்து எதற்காக இந்த வீணான வேலையாக வேள்வியும் யாகமும் வேண்டாம். இது நம்ம நேத்து கூட இலக்கியத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தித்தனுடைய மகன் பெருநற்கிள்ளி அவன் தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து கோபித்து கொண்டு வந்து விடுகிறான்ற செய்தி. அதுல கலைஞருடைய கற்பனை. ஏன் அவன் வந்திருப்பான் அப்படின்னா, தித்தன் வேள்விக்கு நிறைய பண உதவி செய்து கொண்டிருப்பான் அப்படின்ற அந்த செய்திய சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த வேள்வி என்பது வேண்டாத ஒன்று. வேந்தன் தரப்பு இப்படி வெகுண்டு பேசுகிறதே எனக் கண்டு வேதியர் தரப்பு விட்டு விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கலைஞர் எழுப்புறார். நீங்க வேண்டாம் வேள்விலான்னு சொன்னா வேதியர் தரப்பு விட்டு விடுமா? சகலகலா வல்லமையுடன் சாதுரிய பொடியும் தூவினால் அந்த மௌடிக சாம்பிராணி புகையிலே மன்னராயின் என்ன மயங்கித்தானே தீர வேண்டும். இது கலைஞருடைய எப்பவுமே எழுதுற அந்த வரிகளினுடைய அந்த தொனி அதுல அழகா இருக்கும். அந்த மௌடிக சாம்பிராணி புகையிலே மன்னராயின் என்ன மயங்கித்தானே தீர வேண்டும். எனவே வேட்டலும் வேட்பித்தலும் மெல்ல தொடங்கி காட்டு வெள்ளம் என கரை புரண்டன. வேல், வாழ், ஈட்டி, கட்டாரி என போர்க்கருவிகள் ஏந்தி புரவி மீதமர்ந்து போர் போர் என முழங்கியவர்கள், காதலிலே கவிதையிலே களம் புகும் பேச்சு, காதல் தலைவனுக்கும் தலைவிக்கும் தாயகமே மூச்சு என குரல் எழுப்பியவர்கள், ஓமகுண்டங்களுக்கு முன்னால் குனிந்து வணங்கி கூன் போட்டு கோமியம் பருக வேண்டும், வேள்விக்கும் யாகத்திற்குமாக.
அப்படின்னு சொல்லிட்டு இதன் தொடர்ச்சி இங்க மட்டும் நிக்கல. ஏன்னா சிலப்பதிகாரம் நமக்கு ரொம்ப பின்னாடி வந்த நூல். தொல்காப்பியம், சங்க இலக்கியம்லாம் கடந்து, திருக்குறள்லாம் கடந்து அந்த காலகட்டத்துல வந்த நூல் வந்து சிலப்பதிகாரம். அது இங்க மட்டும் நிக்கல, சிலப்பதிகாரம் வரை தொடர்கிறது, இன்றும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சிலப்பதிகாரத்துல இருக்க எடுத்துக்காட்டியும் கலைஞர் சொல்றார். அதாவது கனக விசயன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 18 மெய் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னு அந்த மாணவி சொல்றா. நான் கனக விசயன் என்ற அந்த ஆரிய மன்னர்களை முடியை தரித்து அவர்களை இங்க வந்து சிறைபிடித்து வந்த சேரன் செங்குட்டுவனை நினைத்து நான் நினைவில் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு அந்த மாணவி சொல்றா இல்லையா. அப்ப அந்த சேரன் செங்குட்டுவனை யார் வந்து அணுகுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடலமறையோன் அப்படின்ற ஆரிய குருநாதன் வந்து அணுகி அரசனிடம் இந்த நீ கைது செய்து வந்த வடபுலத்து அரசர்களை விடுவிக்க வேண்டும்னு சொல்ல அவனும் அதுக்கு சம்மதித்து விடுவிக்கின்றான். அதுதான் சிலம்பு பேசுகின்றது. அது மட்டும் கிடையாது, மாடலனின் அறிவுரையை ஆணையாக ஏற்று வேள்விக்கும் ஏற்பாடு செய்தான். இவன் வெளியில போய் கண்ணகிக்கு சிலை எடுத்துக்கிட்டு வரவன் வடபுலத்து ஆரியர்களை வென்றான்ற ஒரு செய்தினா, அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இங்க வந்து ஆரிய குருநாதர் சொன்ன அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு சிறைபிடித்து வந்தவர்களை விடுவித்து வேள்விகள் செய்தான்றது சிலப்பதிகாரம் சொல்லுது. மாடலமறையோன் சொல்லிய முறைமையின் வேள்வி சாந்தியின் விழாக்கொலை ஏவி ஆரிய அரசரை அருஞ்சிறை நீக்கி பேரிசை வஞ்சி மூதூர்புறத்து தாம் நீர் வேலி தன்மலர் பூம்பொழில் வேளாவிக்கோ மாளிகை கட்டி, அதாவது அந்த வேள்விக்கெல்லாம் மாளிகை கட்டி நண்பெரு வேள்வி முடித்தான் பின்னால் தம்பெரு நெடுநகர் சார்வதும் சொல்லி ஆம் மன்னவர்க்கு ஏற்பன செய்க என வில்லவன் கோதையை விருப்புடன் ஏவினான். கோதையிடம்தான் அந்த சிலப்பதிகாரம் படிக்கின்ற பொழுது நாம் படிப்போம், கோதை இடம்தான் அந்த ஏவல் விடப்பட்டது, வேள்வி செய்யணும் அப்படின்றத ஏவல் விடப்பட்டது. அப்போ கலைஞர் சொல்றாரு சிலப்பதிகாரம் வரை அது நீள்கின்றது. அப்ப தொல்காப்பியத்தில் அகத்திணை புறத்திணை இயல்களில் எங்குமே வடநூலார் கூறும் வருண வகை குறிப்பு இல்லைன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நாவல சோமசுந்தர பாரதியார் கூட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து தொல்காப்பிய காலத்திலேயே இருக்கு. அது வாகை திணை கிடையாது. ஏன்னா வாகை திணை பொருளியல் அதிகாரத்தில் இது இருக்குன்னு அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா தொல்காப்பிய நூற்பால. கலைஞர் எழுதுறாரு அது வாகை திணை கிடையாது, ஆரியர் வருகை திணை என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம்னு, அதுக்கு உண்மையான பெயர் இதுவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கலைஞர். அதே போல இன்னொரு சுவையான ஒரு பகுதி, நீங்க வந்து சங்க இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது நேற்று நாம பார்த்தோம் இல்லையா, 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லாம் பார்த்தோம். அந்த கலைஞர் எப்படி அதை எடுத்து தன்னுடைய கவிதைகளில் கையாண்டு இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஐங்குறு நூறு அப்படின்னு நிறைய ஒரு சின்ன சின்ன பாடல்களை கொண்ட நூல் இருக்கு. நிறைய குட்டி குட்டி பாட்டு தான் இருக்கும். அது ஒரு 4-5 வரிகள் அவ்வளவுதான் இருக்கும். அது வந்து நேரடியான பொருள் ஒன்றை தரும், மறைமுகமான ஒரு பொருள் ஒன்றை தரும். நமக்கு படிக்கும் பொழுது நேரடியான பொருள் தான் தெரியும். நம்ம நிறைய படிக்கும் பொழுது உரையாசிரியர்களை படிக்கும் பொழுதுதான் அந்த மறைமுக பொருள் என்ன அப்படின்னு நமக்கு விளங்கும். அந்த மறைமுக பொருளைத்தான் உள்ளுரை உவமம் அப்படின்னு இலக்கிய ரீதியா சொல்றாங்க. இப்ப தொல்காப்பிய பூங்காவில வந்து உள்ளுரை உவமம் அப்படின்ற ஒரு இலக்கண ரோஜா மலர் உண்டு அப்படின்னு கலைஞர் எழுதுறாரு. ஏன் அதை ரோஜா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, முள்ளில் ரோஜாவாக, அதாவது இலக்கணத்தில் இலக்கியமாக இம்மலர் இருப்பதால் அப்படின்னு கலைஞர் எழுதிட்டு, ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு காட்டுவது ஓமம். நமக்கு தெரியும், இப்ப தாமரை முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது முகம் தாமரை போன்று இருக்கிறது அப்படின்ற பொருள்ல வருது. அப்ப அந்த இடத்துல ஓமம். உள்ளுரை என்பது மறைபொருளாக சொல்லப்படுவது. அந்த இடத்துல நீங்க தாமரை முகம்ன்றது நேரடியான பொருள். அதுக்கு நீங்க அடுத்த வரி ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா உள்ள இன்னொரு பொருள் வரும். அதுக்கு வந்து கலைஞரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. மருதக்களினா கலித்தொகையில மருதத்திணையில வரக்கூடிய ஒரு பாடல். அது ரொம்ப பெரிய பாடல். அதுல ஒரு சில வரிகளை மட்டும் எடுத்துக்கிறார். எந்த இடத்துல அந்த ஓமை வருகிறதோ அதை மட்டும் எடுத்து நமக்கு சொல்கின்றார். மருதன் இளநாகனா எழுதிய பாடல் அது. நான் அந்த பாடல் வந்து நான் சொன்னது போல பெரிய பாடல்கள், கிட்டத்தட்ட 17-20 அடிக்கு மேல போகும். கலைஞர் அந்த ஓமை எடுத்து மட்டும் நமக்கு சொல்றாரு. வீங்கு நீர் அவிழ்நீளம் பகர்பவர் வயற்கொண்ட ஞாங்கர் மலர் சூழ்தந்து ஊர் புகுந்த வரிவண்டு. வீங்கு நீர்னா என்னது? அதாவது நீர் பெருகிய வயல்ல இருந்து நீலம் பகர்பவர். நீலம்னா அந்த குவளை மலரை தான் நீல மலர்னு சொல்லுவாங்க. அது நீல நிறத்துல இருக்கும்ன்றதுனால அதை நீலம்னு சொல்லுவாங்க. நீலம் பகர்பவர் வயற்கொண்ட அதை எடுத்துக்கிட்டு வராங்க. ஞாங்கர் மலர் சூழ்தந்து ஊர் புகுந்த வரிவண்டு. அதாவது அதை விற்பனைக்கு கொண்டு வரும் பொழுது, அந்த நீர் பெருகிய வயலில் பூத்த கருங்குவளை மலர்களை விற்பனைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த வண்டுகள் என்ன செய்கிறதாம்? அந்த மலர்களுடன் வண்டுகளும் சூழ்ந்து அதை சுழன்று வருகின்றன. ஏன்னா மலர் இருக்கும் பொழுது வண்டுகள் வரும் தான் இல்லையா?
அப்படி வந்த வண்டுகள் அந்த இடத்துல ஒரு யானையினுடைய மதநீர், அது அது வந்து அந்த நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்க இருக்கும் பொழுது அதுல போய் மொய்க்குது இந்த வண்டுகள். இப்படி பகலில் பருகிய வண்டுகள் இரவு பொழுதில் முல்லை மலர்களில் பாய்ந்து மனம் நுகர்ந்து விடுகின்றன. பிறகு வேறு மலர்களை நினைக்காமலே தங்கள் இருப்பிடத்திலேயே மறந்து விடுகின்றன. அப்ப நீங்க இப்ப நான் மறுபடியும் அந்த பாட்டு படிக்கிறேன். நான் பொருளை படிச்சுட்டேன், இப்ப பாட்டு படிக்கிறேன். வீங்கு நீர் அவிழ் நீளம் பகர்பவர் வயற்கொண்ட ஞாங்கர் மலர் சூழ்தந்து ஊர் புகுந்த வரி வண்டு. அதான் வண்டுகள் வந்து அந்த நீல மலரோடு குவளை மலரோடு வருது. ஓங்குயர் எழில் யானை கனைகடாம் கமல் நாற்றம். யானையினுடைய மத நீரை பாக்குது. ஆங்கவை விரிந்து ஆற்ற பகலல்கி கங்குலான். அங்கேயே வந்து இருந்துட்டு, கங்குலான்னா இரவுல என்ன பண்ணுது, வீங்கிரை வடுக்கொல வீழ்நேர் புணர்ந்தவர் தேங்கமிழ் கதுப்பினுள் அரும்பவிழ் நறுமுல்லை. இரவுல முல்லை மலர்களோட போய் மொய்க்குது. பாய்ந்தூதி படர்தீர்ந்து பண்டுதாம் மறிய பூம்பொய்கை மறந்துள்ளா புனலனி நல்லூர. தான் எந்த இடத்துல இருந்து வந்தோம் அப்படின்றதையே மறந்துடுது. அதாவது அந்த பொய்கையில இருந்து அந்த குவளை மலரோட வருது இல்லையா, அந்த இடத்த மறந்துட்டு யானையினுடைய மத நீர்ல கொஞ்ச நேரம் இருக்கு, முல்லை மலர்கள்ல இருக்கு அப்படின்னு. இதுதான் செய்தி. அப்ப உங்களுக்கு நேரடி பொருள் என்ன? அதை நம்ம படிக்கும் பொழுது, இப்ப நம்ம சொல்லும் பொழுது என்ன புரியுது? கருங்குவளை மலர் அது புரியுது, வண்டு புரியுது, யானை மதநீர், முல்லை மலர், பூம்பொய்கை. இதுதான் வண்டுகளையும் மலர்களையும் பற்றி ஒரு வர்ணனை காட்சி. அப்படிதான் இது நேரடி பொருள். ஆனா இதுக்கு உள்ளுரை ஓமம், மறைமுகமா ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னா, இந்த பாடல் எதை, இது முழு பாடல் இருக்கு இல்லையா, இது எதை குறித்து பேசுகிறதுன்னா, பரத்தையர் வீட்டுல வந்து அந்த தலைவன் தங்கிடுறான். பரத்தையர்னா அதாவது இன்னைக்கு வந்து நாம சொற்கள்ல வந்து விலைமாது அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து சங்க இலக்கியத்துல பரத்தையர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வீட்டுல தங்கிட்டு அவன் தன்னுடைய மனைவியை பார்க்க வரும் பொழுது அவள் கோபமா ஊடல் கொள்கிறாள். அவ வந்து வீட்டுக்குள்ள விடமாட்டான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஓமை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஆடவர்களை வண்டுகளாகவும், யானை மத நீரே தான் அந்த பரத்தைகளாகவும், பகல் பொழுதில் அவர்களுடன் ஆடி கிடந்த ஆடவர்கள் முல்லைப்பூக்கள் அப்படின்னு காமக்கிழத்தினா அவளுடைய காதலியரோடு இருந்து விட்டு, பூம்பொகைனா தலைவி வீடு, அதையே மறந்துட்டான். இதுதான் உள்ளுரை ஓமம். இப்ப இது வந்து நேரடியா படிக்கும் பொழுது நமக்கு புரியாது. ஆனா அந்த சூழலை வைத்துக்கொண்டு அந்த பாடல் முழுவதையும் நாம் படிக்கின்ற பொழுது இந்த ஓமைக்குள் மறைந்திருக்கக்கூடிய உள்ளுரை இதுதான் அப்படின்னு நமக்கு புரியும். அவ வந்து தலைவி வந்து அந்த தலைவனைத்தான் வண்டுக்கு ஒப்பிடுகிறாள். தன்னை பூம்பொய்கையாக கருதி கொள்கிறாள். முல்லைப்பூக்கள் யாருன்னா காமக்கிழத்திகள், காதல் கிழத்திகள். அதே போல யானையின் மதநீர் வந்து பரத்தையர். இத வந்து இப்படி ஒரு பொருள் மறைந்து வருது இல்லையா, இதுதான் உள்ளுரை உவமம். இந்த உள்ளுரை உவமத்தை பற்றி தொல்காப்பியம் என்ன பேசுகிறது அப்படின்றதுதான், உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிக என உள்ளுறுத்து இருவதை உள்ளுரை உவமம். உள்ள ஒரு பொருள் இருக்கும், அதுதான் உள்ளுரை உவமம். மறைபொருளாக சொல்லுதல், உட்கருத்து அப்படின்னு தொல்காப்பியம் பேசுகிறது. அதை கலைஞர் அவர்கள் சங்க இலக்கிய பாடல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகா விரிவா, இதுக்கு வந்து நீங்க இலக்கியம் தெரியணும்னு அவசியம் இல்லை, இலக்கணம் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க நேரா தொல்காப்பிய பூங்காவை எடுத்து ஒவ்வொரு வரியா, கலைஞர் எழுதின வரியா நம்ம படித்தாலே நமக்கு அவ்வளவு சிறப்பா புரியும். அதுல இருந்து நாம போய் தேடி, இன்னைக்கு இணையம்லாம் இருக்கு, நாம தேடி போய் என்ன சொல்றாரு, இந்த பாடல் முழு பாடல் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி படிச்சுக்கலாம். கலைஞருடைய அந்த நோக்கமும் அதுவாகத்தான் இருந்திருக்கும். அவர் வந்து அதனுடைய சுவையை காட்டுகிறார். நாம வந்து தேடி தேடி சென்று அதனை படிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்க முடியும். அதே போல இன்னொரு அழகான ஒரு நூற்பா, அந்த நூற்பா என்ன சொல்லுது அப்படின்றத கலைஞர் அவருடைய மொழியில வந்து அவர் எழுதும் பொழுது அது இன்னும் சிறப்பு பெறுகிறது. வணிகத்திறன் அப்படின்றது அந்த நூற்பா அவர் எழுதின அந்த பூங்காவிற்கு மலர் 13 அப்படின்னு போட்டு வணிகத்திறன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சொல்லதிகாரத்துல கிளவியாக்கத்துல ஒரு நூற்பா, வரக்கூடிய நூற்பா அது. அந்த நூற்பா வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 2 வரி நூற்பா தான் அது. அதை வந்து சொல்றதுக்கு முன்னாடி கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கலைஞர் என்ன சொல்றாரு, ஒரு அப்பா, அம்மா, ஒரு மகள், இவங்க 3 பேரும் கடை தெருவுல போறாங்க. அப்பா வந்து ஒரு கைத்தறி ஆடை, கைத்தறி துண்டு, ரொம்ப குட்டையான உடம்பு. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு, நடுத்தர வயது மனைவியை அழைத்து கொண்டு, மகள் பெயர் வந்து கண்ணகி, ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண். அவங்க என்ன பண்றாங்க, கடை தெருவுக்கு போய் ஒரு புத்தக கடையை பார்த்துக்கிட்டே வராங்க. அங்க வந்து புத்தக கடைக்குள்ள போறாங்க. அந்த புத்தக கடை பேர் என்னன்னா கோகலே புத்தக கடை. கோபாலகிருஷ்ண கோகலே. அததான் வந்து நம்ம வந்து அவர் பெரிய போராட்ட வீரர் அப்படி எல்லாம் படிச்சிருக்கோம். அவர் ஒரு பழுத்த தேசிய வாதி அப்படின்னு
அதாவது அந்த கடை இதுவையும் அவர் அப்படிதான் சொல்றாரு. அந்த கடை உரிமையாளர் இருக்கிறார் இல்லையா, கோகுலே புத்தக கடைக்குள் நுழைந்தார்கள். அந்த கடை உரிமையாளர் பழுத்த தேசியவாதி போல தோற்றமளித்தார். ஆனா அவருடைய மகன் எப்படி இருக்கான்னா, பட்டு சட்டையெல்லாம் அணிந்து கொண்டு, கையில விலை உயர்ந்த கடிகாரம்லாம் அணிந்து கொண்டு, சுருட்டையான முடியோடு அங்கும் இங்கும் நூல்களை அடுக்கி கொண்டிருந்தான். இப்ப இந்த பெண் வர்றத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க அப்பா கேக்குறாரு, தங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும்னு கேட்கும் பொழுது அவன் கேட்கிறான். அந்த அருண் தந்தை கோகுலே அதாவது அந்த புத்தக உரிமையாளர் வந்து கேட்கிறாரு. அவர் பேர் கோகுலே. அவர் கேட்கிறாரு கண்ணகியின் தந்தை பார்த்து, உங்களுக்கு என்ன நூல் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம், நேரு எழுதிய உலக சரித்திரம் இருக்கிறதா அப்படின்னு. கொஞ்ச நேரம் அந்த புத்தக உரிமையாளர் யோசிச்சுட்டு சொல்றாராம், காந்தியடிகளின் சத்திய சோதனை இருக்கிறது. சரி, அது வேண்டாம், அது எங்கிட்டயே இருக்கு. அண்ணா எழுதிய இரு பரம்பரைகள் புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மீண்டும் அந்த புத்தக உரிமையாளர் சொல்றாரு, இல்ல அந்த புத்தகம் இல்ல, ஆனா வந்து வெள்ளை மாளிகையில் அண்ணா எழுதிய வெள்ளை மாளிகை அப்படின்ற நூல் இருக்கு, அது வேணுமா அப்படின்னு கேட்கிறாராம். இரு பரம்பரைகள் கூட இல்லையா, வெள்ளை மாளிகை எங்களுடைய கண்ணகி நூல் நிலையத்திலேயே இருக்கிறதேன்னு அவர் சொல்றாரு. அப்ப இவங்க வந்து நூல் நிலையம் வச்சிருக்காங்க, ஓ நீங்களும் நூல் நிலையம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மறுபடியும் அந்த கோகுலே அந்த புத்தக கடை உரிமையாளர் சொல்றாரு, நம்ம கிட்ட இல்லாததே இவர் கேட்கிறாரே அப்படின்ட்டு, சரி என்கிட்ட திருக்குறள் உரை இருக்கு, அது வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் கேட்கிறாரு, புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஒவ்வொரு நூலுக்கு பின்னாடியும் அவங்க வந்து திருக்குறள் உரை வேணுமான்னு கேட்கும் பொழுது ஒரு ராவண காவியம் வேணுமா அப்படின்னு, எங்க இருந்தா கொடுங்க அப்படின்றது. இல்ல என்கிட்ட ராமாயணம் தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு கண்ணகி இடைமறித்து, ராமாயணம்லாம் வேண்டாம், அது கலைஞருடைய இந்த நுட்பம் கூட சொல்லலாம். ஒரு பெண் கதாபாத்திரம் பேசுகின்றது போல். பாரதிதாசனுடைய கவிதைகளை படிக்கின்ற பொழுது கூட அவர் ரொம்ப நுட்பமா அதை அமைத்திருப்பார். நீங்க சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் அப்படின்ற அந்த கவிதையை படித்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல வஞ்சி அப்படின்ற அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு படிக்காத ஒரு பெண் தான், ஆனா பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு பெண். அது போல நம்ம இங்கேயும் பார்த்தோம், ஒரு மாணவி பூங்கொடி, அவதான் வந்து சேரன் செங்குட்டுவன் கதையை வந்து சொல்றா. அதே போல இந்த இடத்துல கண்ணகி அப்படின்ற அந்த பெண் தான், எனக்கு பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு நூல் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு உடனே அந்த பையன் இருந்தான் இல்லையா, அருணன் அப்படின்ற அந்த பையன், அவன் சொல்றான், இல்ல எதிர்பாராத முத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கிண்டலோட அவன் சொல்லும் பொழுது, தமிழச்சியின் கத்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அது கூட பாரதிதாசன் எழுதுனதுதான். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆடவன் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்து அவன் வந்து இதுவா பேசும்பொழுது அதற்கு அவள் எப்படி பதில் கொடுக்கிறாள் அப்படின்றதுக்கு கலைஞர் அமைத்த அந்த உரையாடல். அப்போ இது வந்து எது கேட்டாலும் இவங்க கிட்ட எந்த புத்தகமுமே இல்லையே, ஏன் அவர் வந்து சொல்றாரு அந்த கண்ணகியோட அப்பா அந்த கடை உரிமையாளர் கிட்ட, நான் என்ன கேட்டாலும் உங்ககிட்ட அந்த புத்தகம் இல்ல, அதை விட்டுட்டு வேற புத்தகம் இருப்பதாக சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடை உரிமையாளர் சொன்னாராம், இதுதான் தொல்காப்பியத்துல சொல்லி இருக்கு. அப்ப தொல்காப்பியத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, எப்பொருளாயினும் அல்லது இல்லெனின் அப்பொருளல்லா பிரிது பொருள் கூறல். உங்ககிட்ட இது வந்து வணிகத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது உங்க கடையில நீங்க வந்து ஒரு மளிகை கடைக்கே போங்களேன், மளிகை கடையில போய் எனக்கு வேர்க்கடலை வேணுமான்னு கேட்டா வேர்க்கடலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா அந்த வியாபாரிகளை பாத்தீங்கன்னா, அது இல்ல அப்படின்ட்டு இன்னொன்னு இருக்கு, அது வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னுவாங்க. நிறைய இந்த வியாபாரம் பண்ணும் பொழுது அவங்க கிட்ட நீங்க அதை நுட்பமா நீங்க கவனிக்கலாம். அதை வந்து வணிகத்திறன், இது வணிகத்திற்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து தொல்காப்பியம் சொல்வதாக கலைஞர் அதை கொண்டு வந்து இந்த இடத்துல இணைத்திருப்பார். அது ரொம்ப அருமையான ஒரு நூற்பா. அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு நூற்பா, அது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, நாம வந்து பொதுவா சொல்றோம் இல்லையா, நம்முடைய கண்கள், தோள்கள் அப்படின்னுவோம். இதெல்லாம் வந்து பன்மை. ஏன்னா 2 கண் இருக்கு, தோல் வந்து 2 பக்கமும் இருக்கு அப்படின்ற பொருள்ல வரும். இது வந்து தொல்காப்பியத்துல ஒரு நூற்பா இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு. அந்த நூற்பாவை பாக்குறதுக்கு முன்னாடி கலைஞர் என்ன அதை வந்து எப்படி வந்து ரொம்ப அழகா அதை வந்து எழுதியிருப்பார். சொல்லோவியம், அதோட தலைப்பே சொல்லோவியம் தான். அதாவது காதலன் காதலி இருப்பாங்க, காதலன் வந்து ஒரு சிறை வடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன், காதலி ஓவியத்தில் சிறந்தவன். இவன் சொல்றான், காதலன் நீயும் நானும் தழுவி இருப்பது போல் ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுக்க முடியுமா அப்படின்றான். நீதான் சிலை வடிப்பிய, நீ வடிச்சு கொட அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல வர, அதுக்கப்புறம் நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் போய் உள்ள வரைகிறா. வரைந்தோடனே அவன் போய் பாக்குறான்.
பார்க்கும் பொழுது 2 பேரும் தழுவிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ 2 கண்கள் இருக்கிற இடத்துல இந்த பக்கம் கண் மட்டும் தான் இருக்கு. இன்னொரு கண் வந்து அவன் கூட அணைத்துக் கொண்டிருப்பதால் அது மறைந்திருக்கிறது. அதே போல தோளும் அப்படித்தான். மார்பும் அப்படித்தான் இருக்கிறது. அத பார்த்து நீ இலக்கணப்படி வரைந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றான். என்ன இலக்கணம் அப்படின்னு அந்த பெண் கேட்பதாக. அப்ப சொல்றான், கண்கள், தோள்கள், மார்பகங்கள் என்றில்லாமல் கண்ணும், தோளும், மார்பகம் மட்டுமே காண்கிறேன். இதுதான் தொல்காப்பியர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கண், தோள், மார்பகம் இவையும் இவை போன்ற பிறவும் பன்மை பொருளை உணர்த்தும் சொற்கள் என்றாலும் 2 கண்கள் 2 தோள்கள் என்பது போல் பன்மையாகவே உணர்த்தப்பட வேண்டும் என்ற வரையறை கிடையாது. நீங்க கண்கள் சொன்னாதே அங்க 2 கண் இருக்கு அப்படின்றதுதான் பொருள். நம்ம 2ன்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல வேணாம், வெளிப்படையா சொல்ல வேண்டிய தேவை இல்லை. வினைக்கேற்ப பன்மையில் உணர்த்துவதிலும் தவறில்லை அப்படின்றத நூற்பா சொல்லுது. அது வந்து சொல்லதிகாரத்துல இருக்கு. கண்ணும் தோளும் முலையும் பிறவும் பன்மை சுட்டிய சினைநிலை கிளவி பன்மை கூறும் கடப்பாடிலவே தம்வினை கியலும் எழுத்தலங்கடையே அப்படின்றது நூற்பா. அப்போ இனிமேல் வந்து நம்ம இந்த பன்மை கூறுகள்லாம் சொல்லும் பொழுது 2 கண்கள்னு நம்ம வெளிப்படையா சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்ம கிட்ட இலக்கணம் இருக்கு. கண்கள்னு சொன்னாலே அது 2 தான், தோள்கள்னு சொன்னாலே அங்க 2 தான். இதை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அதை வந்து சொல்லக்கூடிய நூற்பா. அது கலைஞருடைய கற்பனையில அவரு மிக அழகாக அது ஒரு காதலன் காதலி உரையாடல் போல அவர் அமைத்திருக்கின்றார். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு நூற்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பெயர் வந்து மானம் அப்படின்னு கொடுத்திருப்பார். இது என்ன மானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அது நிறைய சொல்லுக்கு அந்த மாதிரி பல பொருள் உண்டு. கலைஞரே வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாரு. அங்கதம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அங்கதத்துக்கு என்னென்ன பொருள் இருக்கு தெரியுமா? மார்பு, தோழனி, பழிச்சொல், பாம்பு, பொய், யானையின் உணவு என பல பொருள் உண்டு. அதே போல் மானம், அந்த மானம்ன்ற சொல்ல நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஆனா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. தன்மதிப்பு, அகங்காரம், வலி, குற்றம், நேசம், அன்பு, கற்பு என பொருள்கள் கொள்ளலாம். அதே போல நம்ம சாரியை அப்படின்னு ஒரு சொல்ல அடிக்கடி இலக்கணத்துல கேள்விப்படுவோம். அந்த சொல்லுக்கு இடைச்சொல் அப்படின்னு இலக்கணப்படி ஒரு பொருள் இருந்தாலும் புறக்கூத்துக்குரிய ஆடல் அப்படின்ற பொருளும் உண்டு. இதை ஏன் முதல்ல சொல்லிடுறாரு கலைஞர்னா, அவர் அடுத்து ஒரு கதை சொல்ல போறாரு. அந்த கதைக்கு தேவையான செய்திகளை புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்ப நல்ல தம்பி நல்ல தங்கை அப்படின்னு அண்ணன் தங்கை 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட விடை பெற்று விட்டு புறக்கூத்து நடத்துவதற்காக போறாங்க. அப்ப அவங்கள வந்து ஒரு ஆசிரியர் பாக்குறாரு. அவர் பேர் செந்தமிழ் பண்டிதர். அவருக்கு வந்து கொஞ்சம் சிந்தனை தடுமாற்றம் இருக்கும். அவருடைய பேர் என்னன்னா செல்லையா புலவர். அவர் அவங்கள பாக்குறாரு. புறக்கூத்து போறீங்களான்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாங்க. அனுப்பி வச்சுட்டு நேரா இவங்க அம்மா அப்பா கிட்ட வராரு. அவருக்கு தான் அந்த சிந்தனை தடுமாற்றம் இருக்கு இல்லையா? அவர் கேக்குறாரு, பிள்ளைகள் எங்க போறாங்கன்னு மறுபடியும் கேக்குறாரு. அவங்க புறக்கூத்து நடத்த போறாங்க. ஆடிப்பெருக்கு நடக்குது இல்லையா? அதுக்கு வந்து புறக்கூத்து ஆட போறாங்க. ஓ அப்படியா? என்ன வேடம் போடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது அண்ணன் நல்ல தம்பி வந்து கோவலனாகவும், நல்ல தங்கை அவதான் தங்கச்சி, அவ வந்து மாதவியாகவும் காணல் வரி ஆட போகிறார்கள். அண்ணனும் தங்கையுமா? கோவலன் மாதவியாகவா? ஏன்னா நம்மளுக்கு படிச்சிருக்கோம், கோவலனும் மாதவியும் இணையர்களாக இருந்தவர்கள். அப்ப அண்ணனும் தங்கச்சியும் எப்படி அதை போய் ஆடலாம் அப்படின்னு வியப்புடன் அவர் கேட்டுட்டு மானம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு கோவம் வந்துருது. ஏன், அது ஒரு கலை தானே, கலையில என்ன மானம் இல்லை? அண்ணனும் தங்கையும் அந்த வேடமிட்டு அந்த புறக்கூத்து நடத்த போகிறார்கள், அதற்கு என்ன உனக்கு இவ்வளோ மானம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு அடிக்க வராங்க. ஐயோ, நான் வந்து அப்படி அந்த பொருள்ல சொல்ல. அப்ப மானம் இல்லைன்னா என்ன? குற்றம் இல்லை அப்படின்ற பொருள் உண்டு. நீங்க அந்த தொல்காப்பிய நூற்பா ஒண்ணு இருக்கு. ஆடு மகடு ஆயிரு இன்னிடைவரினும் மானமில்லை. அதாவது சாரியை என்றால் புறக்கூத்து மட்டுமல்ல அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சார்ந்து வரும் இடைச்சொல் என்றும் பொருள் உண்டு. அது மாதிரி தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்தில் வரும் இந்த நூற்பா என்ன சொல்கிறது? இப்ப இந்த ஆடு மகடு ஆயிரு இன்னிடைவரினும் மானமில்லைன்றதுக்கு என்ன பொருள்னா, ஆணையும் பெண்ணையும் குறிக்கின்ற, ஆடு அப்படின்னா ஆண், மகடு அப்படின்றது பெண்ணை குறிக்கும். இதுல குறிக்கின்ற இந்த இரு பெயர்கள் வல்லெழுத்தே அன்று இன்சாரியையும் வரலாம். அதாவது ஆடுவின் தங்கை, மகடுவின் தங்கை, அதுதான் இன்சாரியை, அப்படியும் வரலாம். அப்படி வந்தால் குற்றமில்லை. வரினும் மானமில்லைன்னா அந்த நூற்பால என்ன பொருள்? குற்றமில்லை அப்படின்றது பொருள். நான் இப்பதான் தொல்காப்பிய நூற்பா என் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு நடத்திக்கிட்டு வரேன். அந்த நினைவுல நான் மானமில்லைன்னு சொன்னேன். மானமில்லைன்னா குற்றமில்லை என்ற பொருளும் உண்டு அப்படின்னு சொல்றார். இப்ப நமக்கு
இந்த நூற்பா மறக்கவே மறக்காது. அதாவது ஆண் பெயரும் அந்த பெண் பெயர் இது ரெண்டுத்தையுமே வந்து குறிக்கின்ற அந்த பெயர்களில் நீங்க இன் சாரியையும் சேர்ந்து வரலாம். ஆடுவின் தங்கை அப்படின்னும் எழுதலாம். இப்போ வந்து நல்ல தம்பியின் தங்கை அப்படின்னும் எழுதலாம். அதுதான் அதுக்கு வந்து பொருள். அந்த மாதிரி நீங்க இந்த ஆண் பெயர் பெண் பெயர் வரும்பொழுது இன்சாரியை சேர்த்து எழுதலாம். அதில் குற்றமில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இனிமேல் நமக்கு இந்த நூற்பா வரும்போது இந்த இலக்கணம் தானாவே நினைவுக்கு வரும். நீங்க ஒரு பெயரை எழுதுறீங்க, ஆண் பெயரை எழுதுகின்றீர்கள் என்றால் இன்சாரியை சேர்த்து எழுதலாம் அப்படின்றது நமக்கு இனிமேல் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூற்பாவாக இருக்கும். அதை எப்படி பதிய வைக்கிறாரு பாருங்க, அதுதான் முக்கியம். ஒரு கதை சொல்லி இப்போ நமக்கு இது மறக்கவே மறக்காது. நீங்க இதுல படிச்ச ஒவ்வொரு நூற்பாவையும் நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது. ஏன்னா அவர் கதையோட சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அதே போலதான் சோழன். இது ரொம்ப அருமையான ஒரு இலக்கணம். சோழன் அப்படின்னு தலைப்பு. அத வந்து எப்படி சொல்றாருன்னா, நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த முருகன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு ஔவையார் கிட்ட கேட்கறது போல படம் நம்ம திரைப்படம் இருக்கு. அதை வந்து அடிப்படையா வச்சு இவர் தன்னுடைய கற்பனையில எழுதுறாரு. அதுக்குள்ள நூற்பாவையும் நுழைக்கிறாரு. அதோடைய இலக்கணம் என்ன அப்படின்னு. அவர் கதையை தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குறாருன்னா, கொள்ளிடம் அப்படின்ற ஆற்றங்கரை, அதுல வந்து கம்பு ஊன்றி கொண்டு ரொம்ப ஒரு வயசான அம்மா வராங்க. ஒரு கிழவி வருகிறாள். அங்க வந்து மரத்தடியில ஒரு இளைஞன் நிக்கிறான். பரிதாபப்பட்டு ரொம்ப கிழவியா இருக்கிறாங்களே, நல்ல வெயிலா இருக்கே அப்படின்னு பார்த்து நாவற்பழங்களை கொடுக்கின்றான். உடனே பாட்டி கேக்குறாங்களாம், இது என்ன சுட்ட பழமா சுடாத பழமான்னு. அப்போ இவன் இந்த தம்பி சொல்றான், உனக்கு வந்து ரொம்ப கிண்டல் தான், நான் ஒன்னும் முருகன் கிடையாது, நீ ஒழுங்கா பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அந்த கிழவி வந்து பழத்தை சாப்பிட்டு அந்த குழந்தை அந்த பையன்கிட்ட கேக்குறான், நீ வந்து படிக்க போலியா, படிக்க போகாம என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்க அப்படின்றான். இல்ல எங்க அப்பாவுக்கு வந்து காசு நோய், நான் படிக்கிறேன், இப்ப வந்து விடுமுறை, அதனால இந்த நேரத்துல வந்து நான் மாடு மேய்க்கிறேன், இல்லைன்னா எங்க அம்மா தான் வருவாங்க. ஓ படிக்கிறியா, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்கும்போது, நான் தமிழ் படிக்கிறேன், எனக்கு தமிழ் ஆசிரியரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிழவி சொல்கிறாள், அப்படியா, நான் என்ன இலக்கியம்லாம் உங்க தமிழ் ஆசிரியர் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க? திருக்குறள், தொல்காப்பியம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நானும் தமிழ் ஆசிரியை தான், ஓய்வு பெற்ற ஆசிரியை தான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்லுவார். சரி நீங்க கேளுங்க பாட்டி, நான் சொல்றேன் அப்படின்றான். என்னை அழைத்து கொண்டு போக சோழன் வரும் என்கிறேன். இப்பொழுது சோழன் உயர்திணையா அக்ஜினியா? நமக்கு உயர்திணை அக்ஜினை தெரியும் இல்லையா? அதாவது தெய்வம், அதே போல மனிதர்கள் இதெல்லாம் உயர்திணையில வரும். அக்ஜினைனா உயிரற்ற பொருள், இந்த பறவை விலங்கு இதெல்லாம் அக்ஜினையில வரும். உயிரற்ற பொருள் மட்டும் கிடையாது, இந்த மனிதர்களை தவிர்த்து மற்றதெல்லாம் அக்ஜினையில வரும். அப்ப பாட்டி நீ சொல்லும் சோழன், அப்ப அந்த பையன் சொல்றான், நீ வந்து சோழன்னு சொல்ற, சோழன் வந்து உன் மகனாவோ இல்ல பேரனாகவோ இருந்தால் அது உயர்திணை, இல்லைன்னா நீ சோழன் அப்படின்றது பேருந்தா இருந்தா. அப்ப கலைஞர் வந்து முதலமைச்சரா இருக்கும் பொழுது இந்த பாண்டியன் சோழன் இதெல்லாம் பேர் வைக்கிறாரு இல்லையா? அது கூட அந்த அரசியல் கூட இந்த விளக்கத்துக்குள்ள இருக்கு. சோழன் பேருந்தாக இருந்தால் அக்ஜினை அப்படின்றான். எப்படி நீ சொல்ற அப்படின்னும் பொழுது, அக்ஜினை விரவும் பெயர் இயல்பு மாறுளவே அப்படின்னு தொல்காப்பிய விதி இருக்கிறது. அதாவது இரு திணைக்கும் உரிய பெயரை பொது பெயர் என்பர், அதனால் நான் சொல்வது பொருந்துகிறது. ஆண்பால் வந்து உயர்திணையாகிய சோழன், அக்ஜினையாவது இப்போது இயல்பு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து உயர்திணைன்னு தான், அந்த சோழன்றது உயர்திணை தான். ஆனா அது வந்து அந்த பொது பெயர்ல வரும் பொழுது அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது? அவ சொல்றா இல்லையா, என்னை அழைத்து கொண்டு போக சோழன் வரும் அப்படின்னு சொல்றா. அதை வச்சு அந்த இடத்துல அக்னியா கூட வரலாம் அப்படின்றதுதான் அந்த நூற்பா சொல்கிறது. அப்போ இதை வந்து நாம மறக்கவே மாட்டோம். இந்த நூற்பா வரும் பொழுது உயர்திணை பெயர் சில இடங்களில் அக்னியாக வரும் என்பதை நம்மால் மறக்க முடியாது. அதை ரொம்ப அழகா வந்து கலைஞர் இந்த இடத்துல அந்த கதையை கொண்டு, அந்த பாட்டி அந்த பையனுடைய உரையாடலை கொண்டு நமக்கு சொல்கின்றார். அதே போல இன்னொரு வந்து இது வந்து முக்கியமான ஒரு நூற்பா. இந்த நூற்பா அதாவது தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சார்பெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. சார்பெழுத்துக்கள் சார்ந்து வரும், அதால தனித்து இயங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை. குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுத எழுத்து இதெல்லாம் சார்பெழுத்துக்கள். நீங்க குறிப்பா இந்த ஆயுத எழுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அந்த அக்குன்றது வந்து நீங்க தனியா அதை எழுத முடியாது. முதல்ல எல்லாம் சொல்லினுடைய முதல்ல எல்லாம் எழுத மாட்டோம், அக்துன்னு எழுதுவோம், நடுவுல தான் வரும், அதனால தனித்து இயங்க முடியாது அப்படின்ற அந்த சார்பு எழுத்துக்கள். அதை வந்து தொல்காப்பியம் பேசுகிறது. அதை எப்படி நாம நினைவுல வச்சுக்கணும்ன்றதுக்கு இது வந்து இது ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது இந்த தொல்காப்பிய பூங்காலே எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி இதுதான்.
ஒரு சார்பு எழுத்த சொல்லணும். அது இவ்வளவு அழகா ஒரு அரசியல் நிலையோட எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்றது. அவர் தொடக்கத்திலேயே சொல்லுவாரு கலைஞர், நான் வந்து அரசியல் கலக்கக்கூடாது இலக்கியத்துல அப்படின்னு தான் எழுதுறேன். இருந்தாலும் இதற்கு வந்து இந்த அரசியல் சூழ்நிலையை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு 2ஆம் உலகப் போரை பத்தி சொல்லுவார். 2ஆம் உலகப் போர் நடந்த போது நமக்கு தெரியும் அமெரிக்காவை சார்ந்து சில நாடுகள், ஹிட்லர் ஜெர்மனியை சார்ந்து சில நாடுகள் இருந்தது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நாடுகள் என்ற நிலையில் இல்லாவிடினும் ஒரு நாட்டுக்குள்ள அரசியல் இயக்கங்கள் இருக்கு. அந்த அந்நாட்டின் ஆளுங்கட்சியையோ அதிபர்களையோ தேர்வு செய்திட அணிகள் அமைக்கின்ற இன்றியமையாமை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வரி வந்த 2 பேரா வந்து ரொம்ப முக்கியம். 2 பத்தி என்ன சொல்றாருன்னா, தனித்து நின்று போட்டியிடுகிற வலிமை பேரியக்கங்களுக்கு இருப்பினும் மேலும் வலிவுடன் இருப்பது தவறில்லை எனும் எச்சரிக்கையுடன் பல்வேறு இயக்கங்கள் கொண்ட அணிகள் உருவாகின்றன. இன்னைக்கு கூட்டணியை பத்தி சொல்லும் பொழுது கடந்த காலத்துல கலைஞர் இருக்கும்போது நிறைய பேர் இவர் ஏன் கூட்டணி வைக்கிறாரா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நம்ம பேசுவோம். அதற்கான பதிலாதான் தொல்காப்பிய பூங்கால கலைஞர் இதை எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு அதை படிக்கும்போது. தனித்து நின்று போட்டியிடுகிற வலிமை பேரியக்கங்களுக்கு இருக்கு, ஆனால் நமக்கு நம்மை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் அரசியல் காலத்துல நமக்கு தெரியும் யாரு எந்த இடத்துல பின்னாடி வந்து முதுகுல குத்துவானே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது தவறில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த பத்தி எழுதுறாரு. அந்த அணிகளில் இடம்பெற்றாக வேண்டிய அவசியமும் கட்டாயமும், யார் கூட்டணிக்கு வராங்களோ அவசியமும் கட்டாயமும் தமக்கென தனித்தன்மையே இல்லாத சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடிய நிலை இயக்கங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த இயக்கங்களின் நிலைமைதான். இப்ப இத வந்து அரசியல் சொல்லிட்டாரு, உலக அரசியல் சொன்னாரு, ரெண்டுத்தையும் கொண்டு வந்து தொல்காப்பியத்துக்குள்ள இணைக்கிறாரு. அந்த இயக்கங்களின் நிலைமை, எந்த இயக்கங்களின் நிலைமை? கூட்டணி வந்து வைக்கிறாங்க இல்லையா பேர் இயக்கத்துக்கோட, அவங்களுடைய நிலைமைதான் குற்றியலுகரம் ஆயுத எழுத்துக்கு உண்டு. ஏன்னா இது சார்பெழுத்து, சார்ந்துதான் இயங்கும். இப்ப உங்க நூற்பா வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்பவுமே. எவ்வளவு அழகான ஒரு, ஏன்னா அவரு அந்த அளவுக்கு ஊன்றி ஆழ்ந்து கலைஞர் அவர்கள் படித்திருக்கிறார். அதனால அவருக்கு அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்ம படிக்கின்ற நமக்கு அது மறக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் முக்கியம். இன்னொரு இடத்துல வந்து இதுவும் ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டோட அவர் சொல்லியிருப்பார் இந்த நூற்பாவையும். இது வந்து ஒரு பத்திரிகை அடிக்கிறதுக்காக ஒரு அப்பா அந்த பிரிண்டிங் ஆபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சிடக்கூடிய அந்த நிலையத்திற்கு போறார். அவருக்கு அந்த அப்பா பேர் வந்து கலிய பெருமாள். கருணை ஆனந்த அச்சகம் அப்படின்றதான் அச்சகத்தோட பேரு. அதோடைய உரிமையாளர் மெய்யப்பன். மெய்யப்பனுக்கு வந்து நல்ல இலக்கண அறிவு உண்டு. அதனாலதான் இவர் அங்க போறாரு. ஏன்னா எந்த தப்பும் வந்துடக்கூடாது பத்திரிகையில அப்படின்றதுக்கு. இதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு. அவர் அந்த வரலாறையும் சேர்த்து சொல்லக்கூடிய அந்த பாங்கு தான் ரொம்ப முக்கியம். அதுல வந்து அந்த பத்திரிகையில பார்த்த உடனே வந்து சீர்திருத்த முறையிலே திருமணம் அப்படின்றது இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா விவாக சுபமுகூர்த்தம் அப்படின்ட்டு மஞ்சள் தடவி ஐயர் தேதி லக்னம் இதெல்லாம் குறித்து கொடுத்திருக்கிறாரே, ஏன் நீங்க சீர்திருத்த முறையில தானே திருமணம் பண்றான்னு நீங்க இதெல்லாம் ஏன் இருக்குன்னு அந்த மெய்யப்பன் கேட்பார். ஓ அப்படியா, அந்த விவாக சுப முகூர்த்தம் நான் எழுதிருக்கிறாரு அந்த ஐயரு. அவரோட வேலையை காட்டிட்டாரு பாத்தீங்களா. நான் வந்து இது அதாவது சீர்திருத்த முறையில தான் திருமணத்தை நடத்துவேன். பெண் வீட்டார் இந்த இடத்துல அவங்க வந்து வைதிக பற்று உள்ளவர்கள். பல இடங்கள்ல இப்படி நடக்கிறது தானே. பல இடங்கள்ல மணமகன் வீட்டார் வைதிக பற்றா இருப்பாங்க. இந்த இடத்துல மணமகள் அவங்க வந்து இந்த ஐயரை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்ணாங்க. நீங்க வந்து மணவிழா அழைப்புதழ்னே போடுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் போட்டுட்டு அந்த ப்ரூஃப் பாக்குறாங்க, ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியா பாருங்க, நீங்க தமிழ்ல வந்து ரொம்ப புலமை பெற்றவன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் சரியாதான் இருக்கு, ஒரே ஒரு பிழை இருக்குன்றாரு. என்ன பிழை அப்படின்னு இவர் கேக்குறாரு. அதாவது மணமகன் எனது மகன், அதாவது எனது மகன் அப்படின்னு போட்டு உங்க மணமகன் பேரை போட்டிருக்காரு. எனது மகன்னு போட்டிருக்கீங்கல்ல அப்படின்றாரு. ஆமா எனது மகன் தானே அப்படின்றாரு. இல்ல எனது மகன் கிடையாது. இவரு கோவம் வந்துருச்சு. என்னையா உங்ககிட்ட வந்து நல்ல இலக்கணம் சரியா எழுதுவேன்னு கொண்டு வந்து கொடுத்தா எனது மகன் இல்லைன்னு நீ சொல்ற, வேற என்ன போடுறது அப்படின்றதுக்கு கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. எனது மகன் என்று எழுதும் பொழுது உயர்திணையுடன் அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவு. நீங்க வேற்றுமை உருவுகள் படிச்சிருந்தா நமக்கு நினைவுல இருக்கும். அதாவது 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை ஐயால்கு இன்னதுகண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த 6ஆம் வேற்றுமை அது நீங்க உயர்திணையுடன் இந்த 6ஆம் வேற்றுமை வரக்கூடாது. எப்பவுமே கு அப்படின்ற அந்த
நான்காம் வேற்றுமை தான் வரணும், நீங்க ஆறாம் வேற்றுமை போட்டிருக்கீங்க, அது வரக்கூடாது அப்படின்றது. அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு மகன் அப்படிதான் எழுதணும். இப்ப நம்ம நிறைய இடத்துல எழுதும் போதே இந்த தப்பு பண்ணுவோம். எனது மகன், எனது மகள், இல்ல நீங்க ஒரு பெயர் கூட போட்டுக்கோங்களேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னோட பேர் கனிமொழின்னு இருக்குன்னா கனிமொழி மகள் அப்படின்னு, கனிமொழியினது மகள் அப்படின்னு போடக்கூடாது. கனிமொழிக்கு மகள் அப்படின்னு போடுறது சரியா வரும் அப்படின்றதையே நம்ம இந்த நூற்பா படிக்கின்ற பொழுது நமக்கு புரியும். அது இனிமேல் நமக்கு மறக்கவே மறக்காது. உயர்திணை வருகின்ற பொழுது நான் ஆறாம் வேற்றுமை அதுன்னு போட்டு எழுதக்கூடாது, நான்காம் வேற்றுமை போட்டுதான் எழுதணும். எனது மகன் எழுதக்கூடாது, எனக்கு மகன் அப்படிதான் எழுதணும். அப்ப இந்த நூற்பாவை நீங்க படிக்கின்ற பொழுது அது என் வேற்றுமை உயர்திணை தொகையின் அது என் உறவு கெட குகரம் வருமே, குகரம் தான் வரும் அப்படின்றது அந்த நூற்பாவினுடைய பொருள். அப்ப இனிமேல் நம்ம எழுதும் பொழுது கூட இந்த தவறு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு இடத்துல இந்த கைக்கிளையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கைக்கிளை அப்படின்னா நேற்று நாம இலக்கியம் பார்க்கின்ற பொழுது கூட கலைஞர் அவர்கள் அந்த நற்கண்ணை கதையை எப்படி ஒருதலை காதல்ல எழுதியிருக்கிறாரு அப்படின்ற அந்த செய்தியை நாம பார்த்தோம். அதுல அந்த கைக்கிளை அப்படின்றது அந்த ஒருதலை காதலைத்தான் குறிக்கின்றது. அந்த ஒருதலை காதலை பற்றி இந்த தொல்காப்பிய நூற்பா என்ன சொல்கிறது அப்படின்றத நாம கலைஞர் அழகா எடுத்து அவர் மருதநாயகி அப்படின்ற தலைப்புல அவர் எழுதியிருக்கிறார். இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு 4 வகை நிலம் இருக்கு. 4 வகை நிலம்: குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம். இதை தாண்டி பாலை. பாலைன்றது தமிழ் நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும், அதாவது தமிழ்நாட்டுக்குரிய நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் திரிந்ததுதான் பாலை. அதாவது வெயில் காலத்துல அது ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப கருகி போயிட்டுதுன்னா அதுதான் பாலைன்னு சொல்றோம். நமக்கு டெசர்ட்ன்றது கிடையாது இல்லையா தமிழ் நிலத்துல. பாலைன்னா டெசர்ட் தான். அப்போ இந்த குறிஞ்சியும் முல்லை, குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும். இது வெயில் காலத்தின் காரணமாக கருகி போகின்ற பொழுது அந்த இடம் பாலை என்று அழைக்கப்படுகின்றது. அப்போ ஐவகை நிலம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஐவகை நிலத்துக்கும் உருப்பொருள், கருப்பொருள் இதெல்லாம் இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்கும். கலைஞர் எழுதுறாரு, வேந்தன் அப்படின்றதுதான் மருத நிலத்தினுடைய தெய்வம். அது பின்னால இந்த ஆரியருடைய வருகைக்கெல்லாம் இந்திரன்னு மாற்றப்படுகிறது. உண்மையா வேந்தன் அப்படின்றதுதான் அதனுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்திணையில், அதாவது மருத அகத்திணையில் இடம்பெற்றுள்ள கைக்கிளை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கைக்கிளைன்றது ஏற்கனவே சொன்னது போல ஒருதலை காதல். அத ஒருதலை காதலை பத்தி சொல்கின்ற பொழுது அவர் ஒரு அழகான கதையோட அத சொல்றாரு. அந்த மருதநில மக்கள் தான் இந்திர விழா அப்படின்றத கொண்டாடுவாங்க. அப்போ ஒரு நாடகம் நடக்கின்றது. சாகுந்தலம் அப்படின்ற அந்த நாடகம் நடக்கின்றது. சாகுந்தலம் நாடகத்தினுடைய கதை நமக்கு தெரியும். துஷ்யந்தன் அவன் சாகுந்தலையை காதலிக்கின்றான். இவ ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முனிவரினுடைய மகளாக இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த ஞாபகத்துக்காக கணையாழி கொடுத்துட்டு போவான். அந்த கணையாழி தொலைந்து விடும், அவன் மறந்து விடுவான். இதுதான் அந்த கதை. அப்ப இந்த கதையை அவங்க நடிக்கிறாங்க. இவன் அந்த துஷ்யந்தனாக வரக்கூடியவன் நல்ல கொஞ்சம் வயதானவன். இந்த பெண் ரொம்ப சின்ன பெண், சாகுந்தலையாக நடிக்கக்கூடியவள். அவ கையில கணையாழி, கணையாழினா மோதிரம், தமிழ் பெயர் கணையாழி, மோதிரத்துக்கு கணையாழியை மாட்டி விட்டு கையில முத்தம் கொடுக்கும் பொழுது அந்த காட்சி நிறைவடைகிறது. அடுத்த காட்சி அடுத்தது வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விடுறாங்க, ஒரு இடைவேளை விடுறாங்க. இவங்க போய் அந்த மேடைக்கு பின்னாடி மறுபடியும் ஒப்பனை போட்டுட்டு இருக்கும் பொழுது அவன் கொஞ்சம் வயதுல பெரியவன் இல்லையா, இவகிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்ற மாதிரி சொல்லும் பொழுது அவ அதை மறுக்கிறா. ஏன்னா நீ உன்னுடைய வயது என்ன, என்னுடைய வயது என்னன்னு கேட்டு மறுக்கின்ற பொழுது அதை பற்றிதான் அதுதான் கைக்கிளை. அப்ப கைக்கிளைனா என்ன அப்படின்னு நம்முடைய தொல்காப்பியம் சொல்கின்ற பொழுது, காமஞ்சாலா இளமையோள் வயின் ஏமம் சாலா இடும்பை எய்தி நன்மையும் தீமையும் என்று இருதிறத்தால் தன்னோடும் அவளோடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர் பெறான் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே. இது நூற்பா. கலைஞர் அதை அழகா விரித்து நமக்கு பொருள் எழுதுறாரு. காமஞ்சாலானா காம உணர்வே அரும்பாத ரொம்ப சின்ன பொண்ணு, இளம்பெண் ஒருத்தியிடம் பெருமைக்குரிய துன்பத்தை காதலினால் அனுபவிப்பது போல் புகழ்ந்தும் பழித்தும் தனக்கும் அவளுக்கும் ஏற்ற சொற்களை கூறி அவளிடமிருந்து எதிர்பார்த்த பதில் கிட்டாமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு ஒருவர் அற்பமாக தோன்றுவதே. அவனே ரொம்ப பித்து பிடித்த நிலையில இருப்பான் இல்லையா, அதுதான் கைக்கிளை. அதாவது ரொம்ப வயது குறைந்த பெண். அது ஒருதலை காதல் என்று சொன்னாலும் தொல்காப்பியம் ரொம்ப குறிப்பா என்ன சொல்லுதுன்னா,
அந்த வயதுக்கு வராத அந்த பெண்ணிடம் போய் ரொம்ப கொஞ்சம் வயதில் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காதலை வெளிப்படுத்துதல், அதுதான் கைக்கிளை அப்படின்ற அந்த நிலையையும் கலைஞர் அவர்கள் மருதநாயகி அப்படின்ற அந்த பேர்ல நமக்கு விளக்கி காட்டுறாரு. அப்ப கைக்கிளைனா இனிமேல் நமக்கு இந்த மருதநாயகி, இந்த சாகுந்தலை நாடகமும் நினைவுக்கு கண்டிப்பா வரும். அதே போல மானமும் வீரமும், இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த கரந்தை திணை, வெற்றி திணை, இதை பத்திலாம் அதை பத்திலாம் கலைஞர் அவர்கள் மிக விரிவாக சொல்கின்றார். அப்ப கரந்த வெற்றினா என்னது? நிலமாளும் தலைவனின் ஆணைக்கிணங்க பகை நாட்டுக்கு சென்று அந்நாட்டு பசு கூட்டங்களை அந்நாட்டார் அறியாதபடி கவர்ந்து வருவது வெற்றி. இதுதான் புறத்திணைகள். ஏன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அன்றைய காலகட்டத்துல? போருக்கு அழைக்கிறதுக்கு எப்படி அழைக்கிறது? அவன் நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை, இல்ல இந்த ஆணிரைகள்னா பசுக்கள், இதை களவாடி கொண்டு போருக்கு அழைப்பார்கள். இந்த ராவணகாவியம், புலவர் குழந்தையின் ராவணகாவியத்தை படித்திருந்தால் அதுல ரொம்ப தெளிவா ராவணன் சீதையை அழைத்து கொண்டு வந்ததற்கு இதுதான் காரணம். அன்றைய காலகட்டத்தில் அந்த புறத்திணைக்குரிய நிலை இப்படிதான் செய்வாங்க. போருக்கு அழைக்கணும்னா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு விலங்கையோ, அந்த ஆணிரைகளையோ கவர்ந்து கொண்டு வருவார்கள். குறிப்பா ஆணிரைகள் தான், பசுக்களை தான் கவர்ந்து கொண்டு வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவன் போருக்கு அழைப்பது, அதுதான் வெற்றி. கவரப்பட்ட பசு கூட்டத்தை மீட்பதற்காக அந்நாட்டுக்கு சென்று போரிட்டு கவரப்பட்ட பசுக்களை மீட்டு வருவதற்கு பெயர் கரந்தை. இரு நிலைகளிலும் பசுக்களுக்கு உரிய பாதுகாப்பு ரெண்டு நாட்டாருமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒருவர் மேல் ஒருவர் போர் நடத்தி படையெடுத்து செல்வதை, ரெண்டு பேரும் எதிரெதிர் நின்று, அதாவது படைகள் எடுத்து போர் நடத்தி செல்வார்கள் இல்லையா, அதுதான் வஞ்சி. பகை நாட்டின் கோட்டை சுவரை வளைத்து முற்றுகையிடுவது உழிஞை. அதே போல தும்பைனா என்னன்னா, இரு சாராரும் நிலத்தலைவர்களும் எதிரெதிராக நின்று மோதுவது தும்பை. இரு சாராரில் ஒரு சாரார் போரில் வெற்றி பெறுவது வாகை. நம்ம அந்த வாகை திணை கூட நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். அது எப்படி ஆரியர் வருகை திணை அப்படின்னு மாற்றி கலைஞர் சொன்னாரு அப்படின்றது. அப்ப இதை பற்றி மிக தெளிவாக கலைஞர் சொல்லிவிட்டு, இதை பற்றி ஔவையாரும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடலை எடுத்துக்காட்டாக கலைஞர் எழுதுகிறார். அந்த புறநானூற்று பாடலினுடைய சாரம் இதுதான். அதாவது ஒரு தலைவன் இருக்கின்றான், அவன் போருக்கு போறான். போருக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும். அப்போ அது அந்த புனலி கொடியினுடைய மலர், அதாவது அதிரல் மலர்னு சொல்றாங்க. அந்த அதிரல் மலரை பாத்தீங்கன்னா ரொம்ப வெண்மையா சின்னதா அந்த பூனை பற்கள் போல இருக்குமா. அதனால் ஆன அந்த மலர் மாலையை தலையில் சூட்டி கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தி ஆடுவாங்க. அப்ப தேரல் அப்படின்ற ஒரு கள் வகைய குடிச்சிட்டு அவங்க ஆடுவாங்க. ரெண்டாவதா மறுபடியும் அந்த துடியன், அதாவது அந்த துடி கொட்டி அறிவித்த பிறகுனா அந்த போருக்கு போவதற்கு முன்னர் அந்த துடியை அடித்து அவர்கள் மீண்டும் கல்லை குடித்து அவர்கள் ஆடுவார்கள். அந்த துடின்றது இந்த உடுக்கை போல, அததான் துடின்னு சொல்றாங்க. அப்படி ஆடும் பொழுது நீ மறுபடியும் அந்த கல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்துக்கொண்டு வர சொன்னாய் அப்படின்னு ஔவையார் எழுதுவார் ஒரு வீரனை பத்தி சொல்லும் பொழுது. அந்த வாளை எடுத்துக்கொண்டு நீ போருக்கு போய் அந்த ஆணிரை மீட்கும் கரந்தை போரில் அவர்களை வீழ்த்தி நீ வெற்றி பெற்று வந்தாயே, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வீரன் நீன்னு ஔவையார் ஒரு புறநானூற்று பாடல்ல எழுதியிருப்பாங்க. அதையும் கொண்டு நமக்கு இங்க வெளிப்படுத்துறாரு. அதாவது ஒரு புறநானூற்று பாடலில் ஔவையார் அவர்கள் எழுதிய அந்த பாடலை கொண்டு தொல்காப்பிய பூங்கா அந்த வெற்றி, கரந்தை இவற்றை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது, உழிஞ்சை என்றால் என்ன, தும்பை என்றால் என்ன அப்படின்றது ஒரு இத நாம இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொல்காப்பியத்தை நீங்க நேரடியா போய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், நீங்க இத கலைஞருடைய நூல் இந்த வரிகளை படித்து விட்டு நீங்க அதுக்கப்புறம் தொல்காப்பியத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது நமக்கு இன்னும் சுலபமா புரியும். நம்ம போய் ரொம்ப கடினப்பட வேணாம், உழிஞ்சைனா என்ன, தும்பைனா என்ன அப்படின்னு. ஏன்னா நூற்பா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இல்லையா, அவங்க செய்யுள் வடிவுல எழுதியிருக்காங்க. அதே போல இன்னொரு இடத்துல அந்த முதல் நூல் வழி நூல், இத பத்தி தொல்காப்பியம் பேசுகிறது. முதல் நூல்னா என்ன, வழி நூல்னா என்னன்னு அதுக்கு அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியே செஞ்சிருக்கிறாரு கலைஞர் அவர்கள். ஏன்னா தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல்தான், தொல்காப்பியம் தான் நமக்கு முதல்ல கிடைத்த நூல் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கதையெல்லாம் இவங்க எழுதியிருக்காங்க. அதாவது அந்த கதையும் கலைஞர் சொல்றாரு.
ராமன் காலம் இருங்க, முதல் நூல் தொல்காப்பியமா என்ற வினாவுக்கு விடை கிடைப்பதற்கு முன்பே தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் என்றும் அவர்தான் முதல் நூல் இயற்றியவர் என்றும் வடநூலார் பாணினி என்பார் தொல்காப்பியருக்கு முன்பே இலக்கணம் வகுத்தவர் என்றும் தொல்காப்பியர் சமதக்கினி என்ற ஆரிய முனிவரின் மகன் என்றும் சமதக்கினி பரசுராமனின் தந்தை என்பதால் பரசுராமனும் ராமனும் சமகாலத்தவர் என்றும் அவரது மாணவரான தொல்காப்பியரும் அதே காலத்தவர் என்றும் பொய்ப்புராணங்கள் புறப்பட்டு விட்டன புற்றீசல் போல. இது எல்லா இலக்கியத்திற்கும் நடந்த கதை. திருவள்ளுவர் கூட அதைதான் கதை எழுதி வச்சிருக்காங்க. அவர் பார்ப்பனருக்கும் பார்ப்பனர் அல்லாத பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு அது ஒரு தனி கதை இருக்கு. அதே போல அனைத்து இலக்கியங்களுக்கும் ஒரு கதை இருக்கும் அவங்க கிட்ட. இப்ப தொல்காப்பியத்துக்கும் இதுதான் ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் எழுதுறாரு. ராமன் காலம் கிமு 2000க்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாணினியின் காலம் கிமு 350. பாணினிக்கு பின்னர் தொல்காப்பியர் தோன்றியிருப்பின் பணம்பாரனார் பாடிய தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்தில், இந்த பாயிரம் எப்ப பாடுவாங்க? ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை சிறப்பித்து பாயிரம் பாடுவாங்க. அப்ப பரம்பாரனார் அந்த தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடுறாரு. அதுல 5 நிறைந்த தொல்காப்பியன் அப்படின்றான் குறிப்பிட்டு இருக்கிறாரே தவிர்த்து பாணினியம் நிறைந்த தொல்காப்பியன் என்று குறிப்பிடவில்லை. அப்ப இதுதான் எடுத்துக்காட்டு. நீங்க பாணினியம் இதற்கு முன்னாடி இருக்கு அப்படின்னீங்கன்னா அப்ப இதுக்கு சிறப்பு பாயாரம் எழுதுகின்றவர்கள் அந்த நூலையும் குறிப்பிட்டுதான் சொல்லுவாங்க. வெறும் தொல்காப்பியத்தை பற்றி மட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுல இருந்தே பாணினி அப்படின்ற அந்த நூல்லாம் கிடையாது. அதெல்லாம் கதை. 5 நிறைந்த தொல்காப்பியன் என்பது தொல்காப்பியர் பாணினிக்கு முற்பட்டவர் என்பதை சந்தேகம் நீங்க நிலைநாட்டுகிறது அப்படின்றத சொல்லிடுறாரு கலைஞர். அப்ப இந்த முதல் நூல்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான். தொல்காப்பியம் முதல் நூலா என்பது பற்றி பேசவில்லை, மாறாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தொல்காப்பியம் முதல் நூலான்றதுக்கு ஒரு நூற்பா அவரே சொல்றாரு. என்ன சொல்லுவாருன்னா, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். முதல் நூல்னா என்னதுன்றதுக்கு தொல்காப்பியர் விளக்கம் சொல்றாரு அவருடைய பொருளதிகாரம் மரபியல் நூற்பால. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். அப்ப தொல்காப்பியரே தன்னை பத்தி சொல்லிப்பாரா அப்படின்ற அந்த கேள்வி வருதுல. நான் கண்டதுதான் முதல் நூல்னு தொல்காப்பியரே சொல்லிப்பாரான்ற அந்த கேள்வி வருது. அப்ப கலைஞர் அதற்கு பதில் சொல்றாரு, தொல்காப்பியம் முதல் நூலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா என்மனா புலவர்னு தொல்காப்பியரே சொல்றாரு. அப்ப அதற்கு முன்னர் நிறைய நூல்கள் இருந்திருக்கின்றது, நமக்கு கிடைத்தது முதல் நூலாக தொல்காப்பியம் தான் அப்படின்னுட்டு அந்த வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல் நூக்கு கலைஞர் விளக்கம் சொல்றாரு. ஏன்னா பலர் அத சமண சமயத்தை சார்ந்தவர் தொல்காப்பியர், அதனாலதான் அந்த வினையின் நீங்கி விளங்கிய அப்படின்றதுக்கு தவம் செய்வார்கள் சமணர்கள், கேவல ஞானம் அப்படின்றதுக்கு அதற்கு பெயர், அந்த சமணர்கள் செய்யக்கூடிய தவத்திற்கு. அதனால அந்த அடி இங்க வருகின்றதால் அந்த வினையின் நீங்கி விளங்கி அறிவின்றது சமணர்களைத்தான் குறிக்கும். அதனால தொல்காப்பியர் சமணர் அப்படின்ற அந்த செய்தி எல்லாம் இருக்கு. கலைஞர் அந்த நூற்பாவை கொஞ்சம் மாத்துறார். விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது வினையின் நீங்கி முதல் நூலாகும். இதுக்கு என்ன பொருள்னா, அறிவில் சிறந்து விளங்குவோர் முனைந்து கண்டதே முதல் நூல், குற்றம் குறைவில்லா முதல் நூலாக அமையும். ஏன்னா தொல்காப்பியரே தான் முதல் நூல் கொண்டதா சொல்ல மாட்டாருன்றது முதல் வாதம். 2வது, இந்த சமண சமயத்தை பத்தி எல்லாம் பேசுறவங்க ஒரு புறம் இருந்தாலும் கலைஞர் எப்படி சொல்றாருன்னா, அறிவில் தன்னுடைய அறிவை கொண்டு குற்றம் குறை இல்லாமல் ஒரு நூல் எழுதுறவங்க அததான் முதல் நூலா எடுத்துக்கணும் அப்படின்றது. இப்ப தொல்காப்பியம் முதல் நூலா இல்லையா, இந்த வாதம்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெளிவடைந்து விட்டது. பாணினின்றதெல்லாம் கதை, வட நாட்டார் செய்த அந்த கட்டுக்கதை, இந்த அகத்தியர், இந்த கதையெல்லாம் கலைஞர் உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வழிநூல்னா என்ன அப்படின்னு தொல்காப்பியம் பேசுது. வழிநூல்னா என்னது? அதாவது இந்த முதல் நூலில் இருப்பவைகளை தொகுத்து நீங்க நூலாக்குறோம் இல்லையா, அது ஒன்று. விரித்து நூலாக்குதல், தொகுத்தும் விரித்தும் நூலாக்குதல், மொழிபெயர்த்தல், இதெல்லாம் வழிநூல். ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துக்கு ஒரு மூல நூல் இருக்கும், அதுதான் முதல் நூல், அதுதான் முதல்ல வெளிவந்த நூலா இருக்கும். அதுல இருந்து தொடர்ந்து நாம தொகுக்கிறது, விரிக்கிறது, அதை பத்தி எழுதுறது, அந்த நூலை பத்தியே எழுதுறது, இதெல்லாம் வழிநூல். மொழிபெயர்த்து எழுதுவது, இதெல்லாம் வழிநூல். அப்ப முதல் நூல் என்றால் என்ன, அதற்கு என்ன இலக்கணம், வழிநூல் என்றால் என்ன அப்படின்ற அந்த இலக்கணத்தை தொல்காப்பியம் பேசுகிறது. அதற்குள்ள கலைஞர் அவர்கள் இந்த தொல்காப்பியம் முதல் நூலா இல்லையா, பாணினி இதற்கு முற்பட்டதா இல்லையான்றதுக்கெல்லாம் அழகா அவருடைய வாதப்படி முக்கியமான செய்திகளை எல்லாம் கலைஞர் அவர்கள் சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு நல்ல ஒரு முதல் நூல்லாம் என்ன அப்படின்றதுக்கு அந்த நூற்பாவை கொஞ்சமா மாற்றி படிக்கின்ற பொழுது அது நமக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. அதை படிக்கின்ற பொழுது அதுதான் கலைஞர் அவர்களுடைய முக்கியமான
அந்த எழுதுகின்ற பொழுது அதனுடைய திறன் என்று நினைக்கின்றேன். நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணுவார் அவரு, இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. அது ஒரு எழுத்தாளருக்கு, குறிப்பா இந்த இலக்கண நூலுக்கு வந்து ஒரு விரித்து உரை எழுதியிருக்கக்கூடியவர்கள் ஏராளமான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கலைஞர் வந்து கவிதை வடிவில எழுதியது கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா தொல்காப்பியத்திற்கு கவிதை வடிவில ஒரு கதையோடு இதையெல்லாம் எழுத முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு எல்லாரும் வந்து அதெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது கலைஞர் தான் அதை செய்து காட்டினார். அதே போல ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய முக்கியமா இன்னொரு ஒரு இதுதான் கடைசி நூற்பாவா நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம உள்ளுரை ஓமம் பார்த்தோம் இல்லையா? உள்ளுரை ஓமம் மாதிரியே இறைச்சி அப்படின்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, அதாவது இலக்கியத்துல இருக்கு. இந்த இறைச்சினா என்ன? உள்ளுரை ஓமம்னா என்ன பார்த்தோம்? நேரடியா ஒரு பொருள் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு பொருள் மறைந்து இருக்கும். இது உள்ளுரை ஓமம். இறைச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கலைஞர் வந்து இந்த கலைஞர் எழுதிய விளக்கத்தை படித்த பின்பு இறைச்சி உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஏன்னா இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு. உள்ளுரை ஓமமும் இறைச்சியும் ஒரே மாதிரி இருக்கும் பாடல்களை பார்க்கும்போது. அத பெரிய தமிழறிஞர்களே ரொம்ப திணறுவாங்க, அதை எப்படி கண்டறிந்து எது இறைச்சி எது உள்ளுரை ஓமம்னு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கலைஞர் ரொம்ப அழகா அத நுட்பமா நமக்கு விளக்கி இருப்பாரு. அது ஒரு கதையோட விளக்கி இருப்பாரு. ஒரு சிவராத்திரி நடக்குது, அன்னைக்கு வந்து ஒரு சைவ பற்றுள்ளவர் அவர் பசியில படுத்திருக்கிறாரு. இன்னொரு அன்பர் வந்து அவரை எழுப்பி எங்க வீட்டுக்கு வாங்க, சிவராத்திரிக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு அவரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் திண்ணையில உட்கார வச்சுட்டு உள்ள போறாரு. இவர் போகும்போதே கேட்கிறாரு, சைவம் போடுவியா அசைவம் போடுவியான்னு கேட்கிறாரு. என்னங்க சிவராத்திரிக்கு நான் எப்படி உங்களுக்கு அசைவம் போடுவேன், சைவம் தான் போடுவேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போன உடனே இறைச்சி இறைச்சி அப்படின்னு இவருக்கு கேக்குது. இவருக்கு கோவம் வந்துருது, இந்த மெய்யன்பருக்கு வெளியில இருக்கிறவருக்கு. எனக்கு வந்து சைவம் போடுறேன்ட்டு இவன் இறைச்சி இறைச்சின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு எழுந்து போயிடுறாரு. ஆனா என்ன உண்மையாவே அந்த இறைச்சி அப்படின்றதுன்னா, தொல்காப்பியத்துல அவனுடைய மகனுக்கு, அந்த வெளியில வந்து சாப்பிட கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அந்த வீட்டு உரிமையாளரின் மகனுக்கு அவர் தொல்காப்பியத்தை நடத்தி கொண்டிருப்பார். அந்த இறைச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு தொல்காப்பியம் சொல்வதாக கலைஞர் வந்து எழுதுறார். இறைச்சி தானே பொருள் புறத்ததுவே. இதுக்கு என்ன பொருள்னா, இறைச்சி என்பது குறிப்பு பொருளை உணர்த்தும், வெளிப்பட கூறப்படும் கருப்பொருளின் புறத்ததாக தோன்றும். இதை இப்போதைக்கு பாத்துக்கோங்க, நம்ம பாடல் பார்த்தோன்னே நமக்கு புரியும் அது நல்லா. இறைச்சியிற் பிறக்கும் பொருளமார் உழவ திறத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. அதாவது கருப்பொருளின் புறத்து பிறக்கும் இறைச்சியில் தனிப்பட்ட குறிப்பு பொருள் தோன்றும், அது திறமையுடையோருக்கு புலனாகும். அன்புறு தகுன இறைச்சியுட் சுட்டலும் வன்புறையாகும் வருந்திய பொழுதே. அதுக்கு என்ன பொருள்னா, சோகமேலிட்டு வருந்தும் காலத்தில் அன்பு மிகுதியாவதையும் பொறுமையை வற்புறுத்துவதையும் குறிப்பதே இறைச்சி எனப்படும். இது வந்து இறைச்சிக்கான நூற்பாவையும் நான் படிச்சுட்டேன், கலைஞர் என்ன எழுதியிருக்காருன்றதையும் படிச்சுட்டேன். இதை இன்னும் எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பாடல் எடுத்துக்கலாம். சங்க இலக்கியத்துல குறுந்தொகை 37ல ஒரு பாடல் இருக்கு. அது என்ன, 4 வரிதான். நசை பெரிதுடையார் நல்கலும் நல்குவர் பிடிவசி களைய பெருங்கை வேழம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழியவர் சென்றவாறே. அவன் வந்து பொருளீற்றத்துக்கு சென்றிருக்கான் தலைவன். இவ வந்து ரொம்ப சோகத்துல இருக்கா தலைவி. தோழி சொல்றா, நீ கவலைப்படாத, அவர் போகக்கூடிய வழியில ஆண் யானை வந்து பெண் யானை கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா பாசமா அது சாப்பாடு ஊட்டக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பாரு. பார்த்த உடனே உன்னுடைய ஞாபகம் வந்துரும், வீட்டுக்கு வந்துருவார், நீ கவலைப்படாத. இப்ப இதுக்குள்ள இறைச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது இறைச்சி அப்படின்னா, இப்ப உள்ளுரை ஓமம்னா நம்ம என்ன பார்த்தோம்? வண்டு, மலர், கருங்குவளை மலர், வண்டு, அதுக்கப்புறம் யானையினுடைய மதநீர், இதெல்லாம் ஒரு பொருள்ல வருது. அதுக்கு இன்னொரு பொருள் அது வந்து நாம தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கருப்பொருள், இந்த இடத்துல கருப்பொருள் என்ன? கருப்பொருள்னா என்னது? நம்ம வந்து ஒரு நிலம் இருக்கு, அதாவது அது மருதமா இருக்கலாம், இல்ல குறிஞ்சியா இருக்கலாம், முல்லையா இருக்கலாம். அதுக்கு வந்து கருப்பொருள்னு ஒண்ணு இருக்கும். கருப்பொருள்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், விலங்கு, தொழில்கள், இசைக்கருவிகள், உணவு வகைகள், மரங்கள், பறவைகள், இதெல்லாம் கருப்பொருள்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு விலங்கை வைத்து, பொதுவாகவே இந்த இறைச்சின்றது ஒரு விலங்கை வைத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். அப்போ அந்த விலங்கை வச்சு சொல்றாங்க, யானையை வச்சு சொல்றாங்க. யானையினுடைய அன்பு வெளிப்படுத்துதலை பார்க்கின்ற பொழுது தலைவியின் ஞாபகம் தலைவனுக்கு வரும் அப்படின்னு தோழி சொல்றா. அடுத்த நூற்பா பாருங்க. சோகமேலிட்டு வருந்தும் காலத்தில் அன்பு மிகுதியாவதையும் பொறுமையை வற்புறுத்துவதையும். அப்போ இந்த 3 கண்டிஷனும் ஒரு இதுக்குள்ள, நீங்க அந்த ஃபார்முலா, மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி தான். இந்த எல்லா இல்லைன்னா கூட நம்ம
கோடிங் எடுத்துக்கலாம். இந்த இஃப் லூப்குள்ள இதெல்லாம் கண்டிஷன் செட் ஆனா மட்டும்தான் உள்ள போனோம் அப்படின்னு நம்ம கோடு எழுதுவோம்ல, அந்த மாதிரிதான் இந்த 3 நிலைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அது இறைச்சி. அது கருப்பொருளுக்குள்ள வரணும், அந்த நிலத்திற்குரிய கருப்பொருள்ல வரணும். ஒரு அன்பு மிகுதிய அங்க வெளிப்படுத்துது. யானை, ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் இருக்கக்கூடிய அன்பு, அதை பார்த்தவுடன் தலைவருக்கு உன்னுடைய ஞாபகம் வரும் அப்படின்னு தோழி சோகத்தில் இருக்கக்கூடிய தலைவியை தேற்றுகிறார். அப்ப அன்பு மிகுதியாவதையும் பொறுமையை வற்புறுத்துவதையும் தோழி என்ன சொல்றா, நீ பொறுமையா இரு, நீ கவலைப்படாதன்றால. அப்போ இந்த 3ம் பயின்று வர வேண்டும். அதாவது குறிப்பு பொருளை உணர்த்துகிறது. நீங்க அந்த யானைய பத்தி ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்கு. தலைவனுக்கு உன்னுடைய ஞாபகம் வரும், அப்ப அந்த இடத்துல குறிப்பு பொருள். அடுத்தது கருப்பொருளை வச்சு சொல்றோம். கருப்பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த கருப்பொருளே வந்து அன்பு மிகுதிக்காக தான் பயன்படுத்துறோம். யானையே அந்த எடுத்துக்காட்டுக்கு வருது அந்த பாடல்ல, அன்பு மிகுதிக்காகவும் சோகத்துல இருக்கக்கூடிய தலைவியை ஆற்றுப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லி சொல்லி அந்த பாடலை படிக்கின்ற பொழுது நமக்கு இறைச்சி எதுன்னு நம்ம புடிச்சிருவோம் கரெக்டா. இதுதான் தொல்காப்பிய பூங்கா. அவர் 100 மலர்களை தொடுத்திருக்கிறார். நான் வந்து ஒரு 10 மலர்களை தான் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க முடிந்தது. இதுக்கு மேல வந்து நிறைய கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பமும். ஆனால் நேரம் வந்து நமக்கு குறைவா இருக்கு. நீங்க வந்து தொல்காப்பிய பூங்காவை நீங்க வாங்கி அதை படிக்கின்ற பொழுது இலக்கணம் இவ்வளவு சுவையா எழுத முடியுமா அப்படின்ற ஒரு வியப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நேத்து நம்ம இலக்கியத்தை கலைஞரின் சங்கத்தமிழ் பார்க்கும் பொழுதும் அந்த வியப்பு தான் இருந்தது. இவர் எப்படி எல்லா பாடல்களையும் சேர்த்து ஒரு கதையை அமைக்கிறார் அப்படின்ற அந்த வியப்பிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னர் இன்னைக்கு நம்ம தொல்காப்பிய பூங்கா பார்க்கிறோம். ஒரு இலக்கணத்தை எடுத்துக்கொண்டு கூட இவ்வளவு அழகாக நுட்பமாக புரிகின்றபடி கையாள முடியுமா? ஏன்னா நான் கலைஞருடைய தொல்காப்பிய பூங்கா படிப்பதற்கு முன்னர் தொல்காப்பியத்தை படிச்சதே கிடையாது. சும்மா அங்கங்க நூற்பா தெரியும், அவ்வளவுதான். இதை படித்து விட்டுதான் நான் தொல்காப்பியத்தையே எடுத்து படிக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு நுழைவு வாயிலாக கலைஞருடைய ஒரு நூல் விளங்குகின்றது. நிறைய ஆய்வுகள் கலைஞர் எழுதிய எழுத்துக்களை பற்றி நம்ம செய்ய வேண்டும். குறிப்பா அந்த இலக்கணம் இலக்கியம் சார்ந்தெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கின்றது. இலக்கணமே படிக்கல அப்படின்னா கூட இவருடைய நூலை படிச்சு நீங்க துணிச்சலோட எடுத்து தொல்காப்பியத்தை படிக்கலாம், எல்லாமே புரியும். அதுதான் கலைஞருடைய அந்த முக்கியமான ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பயமா இருக்கு இலக்கணம் அப்படின்ற அந்த அச்சத்தை எல்லாம் போக்கி ரொம்ப இயல்பா அந்த உயிர்மை கூட பாருங்க, அதுக்குள்ள ஒரு அரசியல் கதை அண்ணாவை பற்றி சொல்கின்ற பொழுது எவ்வளவு அழகா அதை சொல்லி நமக்கு மறக்கவே மறக்காது அந்த நூற்பாலாம். எப்படி உயிர்மை வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து ஒன்றும் போது உயிர்மை எழுத்து வரும் அப்படின்றது சொல்லும் பொழுதே இக்கும் ஆவும் அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு நினைவுக்குள் வருவாங்க. அதான் ரொம்ப அழகா அமைத்திருப்பார் அவர். அதுதான் தொல்காப்பிய பூங்காவினுடைய சிறப்பு. இந்த வாய்ப்பை வழங்கிய தோழர்களுக்கு மிக்க நன்றி.